सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। नारायणं पद्मभवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्म पादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. எல்லாருக்கும் நமஸ்காரம். சோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சாண்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள போலாம். அந்த புக் எடுத்துக்கோங்க. வாசுதேவேந்திர யோகீந்திரம் वासुदेवेन्द्र योगीन्द्रम् वासुदेव योगीन्द्रम् நத்வா ஞானப்ரதம் குரும் नत्वा ज्ञानप्रदं गुरुम् नत्वा ज्ञानप्रदं गुरुम् முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய मुमुक्षूणां हितार्थाय मुमुक्षूणां हितार्थाय தத்வபோதோ விதீயதே तत्त्वबोधो विधीयते तत्त्वबोधो विधीयते சாதன சதுஷ்டய साधन सतुष्टय சம்பன்ன அதிகாரிணாம் संपन्न अधिकारिणां சாதனபூதம் मोक्ष साधनभूतं தத்துவ விவேக பிரகாரம் வக்ஷ்யாமஹ. तत्त्ववेह प्रकारं वक्ष्यामः. அடுத்தது சாதன சதுஷ்டயம் கிம் साधनचतुष्टयं किम् साधनचतुष्टयं किम् நித்யாநித்யவஸ்து விவேகः नित्यानित्यवस्तुविवेकः नित्यानित्यवस्तुविवेकः இஹாமுத்ரார்த்தபலபோகவிராகः इह मुद्रार्थफलबोहविरागः इह मुद्रार्थफलबोहविरागः சமாதிஷட்கசம்பத்திः समाधिषट्कसम्पत्तिः मुमुक्षुत्वं चेति मुमुक्षुत्वं चेति नित्यानित्यवस्तु विवेकः नित्यानित्यवस्तु विवेकः कः नित्यानित्यवस्तु विवेकः कः नित्यवस्तु वेकं ब्रह्म नित्यवस्त्वेकं ब्रह्म नित्यवस्त्वेकं ब्रह्म तद्व्यतिरिक्तं सर्वमनित्यं तदतिरिक्तं सर्वमनित्यं तद्व्यतिरिक्तं सर्वमनित्यम् अयमेव नित्यानित्यवस्तु विवेकः अयमेव नित्यानित्यवस्तु
वस्तु विवेकः अयमेव नित्यानित्यवस्तु विवेकः. சோ இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பிரகரண கிரந்தம் அப்படிங்கிற இந்த கிரந்தத்தை ஆரம்பிச்சோம். சோ தத்துவபோதம்னா என்ன, அந்த பதச்சேதம் பார்த்தோம். தத்துவம் தத்துவசிய போதகான்னு எடுத்துக்கலாம், இல்ல தத்துனா அந்த பரமாத்மா, துவம்னா ஜீவாத்மா. சோ அதை பற்றிய அறிவு, இப்படி நம்ம பிரிச்சு பிரிச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் புருஷார்த்தம்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா. சோ புருஷார்த்தம்ங்கிறது லட்சியம், ஒரு மனுஷ வாழ்க்கையோட லட்சியம். அந்த லட்சியத்துல 4 பார்த்தோம், தர்ம அர்த்த காம மோக்ஷ அப்படின்னு. அந்த புருஷார்த்தத்தோட அந்த லட்சியம் ஆக்சுவலா என்ன அப்படின்னா, நிரதிசய சுக பிராப்தி, அத்தியந்த துக்க நிவர்த்தி. சோ ரொம்ப அந்த அல்டிமேட் சுகத்தை அடையணும். இன்னொன்னு அத்தியந்த துக்கம், துக்கமே இருக்கக்கூடாது, 100% துக்க நிவாரணம், அதுதான். சோ அதை பத்தி பார்த்தோம் இல்லையா. சோ கீதையிலேயே கிருஷ்ணர் சொல்றார், ஆத்மவித்து சோகம் தரத்தி பிரம்மவித்து ஆப்னோதி பரம் அப்படிங்கிறார் இல்லையா. சோ ஆத்மவித்து, யாரு ஆத்மாவை அறியறானோ அவன்தான் சோகம் தரத்தி, சோகத்தை கடக்கிறான். அதாவது இந்த சம்சார கடங்கிற சோகம் அதை கடக்கிறான். அது மாதிரி பிரம்மவித்து, அதுவும் ஒண்ணுதான். ஆத்மவித்து பிரம்மவித்து ரெண்டும் ஒண்ணுதான். சோ பிரம்மத்தை பத்தி அறியறவன், அந்த அறிஞ்சவனுக்கு வித்துன்னு பேரு. சோ பிரம்மவித்து, பிரம்மத்தை அறிகிறவன். ஆப்னோதி பரம், பரம் ஆப்னோதி, அந்த உயர்ந்த நிலையை அடைகிறான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. சோ இந்த சுக பிராப்தி, அதுதான் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட், ஃபுல்லா, அதாவது கிருதகிருத்தியகான்னு சொல்லுவோம். இனிமே பண்றதுக்கு எதுவும் இல்லை, ஸோ ஐ எம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ், அதுதான் அந்த சுக பிராப்திங்கிறது. இது ஏதோ ஒரு பிரம்மம் தனியா இருக்கு, நான் அதை அடையணும் அப்படி இல்லை. பிரம்மம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்தர்யாமியா பகவான் இருக்காருன்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆத்மா இருக்கு. நாம என்ன பண்ணிருக்கோம், அதை சுத்தி நிறைய நம்ம கவர்ஸ் போட்டு வச்சிருக்கிறதுனால அந்த ஆத்ம சுகம் வெளியில தெரியல. சோ ஏதோ ஒண்ணு புதுசா நம்ம அப்பிராப்தஸ்ய பிராப்திகி இதுன அப்படின்னு சொல்லுவா. அதாவது அப்பிராப்தஸ்ய, கிடைக்காத ஒண்ணு கிடைக்கிறதுன்னு இல்ல, பிராப்தஸ்ய பிராப்திகி தான். இருக்கிறத நம்ம இவ்வளவு நாள் தெரியல, தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் இத அந்த அல்டிமேட் சுகம்னு சொல்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்பெக்ஸ் இருக்கு, இந்த ஸ்பெக்ஸ் மூலமா தான் நான் உங்களை பாக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப சப்போஸ் நான் ஏதாவது ஒன்றும் வேலை இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், இப்படி ஸ்பெக்ஸை தூக்கி தலை மேல வச்சுருவோம், எல்லாம் வேலை பண்ணுவோம். சம்டைம்ஸ் நான் மறந்தே போயிடுவேன் ஸ்பெக்ஸ் எங்கன்னு. ஸோ நம்ம தேடுவோம், ஐயோ ஸ்பெக்ஸ் எங்க ஸ்பெக்ஸ் எங்கன்னு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கழிச்சு ஸ்ட்ரைக் ஆகும், ஐயோ என்னோட ஸ்பெக்ஸ் இங்கதான் இருக்குது. ஸ்பெக்ஸ் கிடைச்சிடுதுங்கிறோம் இல்லையா. ஸ்பெக்ஸ் கிடைக்கல, ஸ்பெக்ஸ் இங்கதான் இருந்தது, ஆனா நான் இப்ப தெரிஞ்சுட்டு இருக்கேன், இங்க இருக்குங்கிறது நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். சோ அதனால இருக்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் அந்த பிரம்மத்தை பத்தி அறியக்கூடிய அந்த நாலேஜ். ஓகே. சோ அடுத்தது மங்களாச்சரணம் அப்படின்னு இருக்கு பாருங்க. நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, ஸ்டாண்ட் பண்ணோம் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. மங்களாச்சரணம், அதுதான் அந்த வாசுதேவேந்திர யோகீந்திரம் அப்படிங்கிற ஸ்லோகம். எல்லா கிரந்தங்கள்லயும் ஒரு மங்களாச்சரணம்ங்கிறது கண்டிப்பா ஆச்சாரியர்கள் பண்ணியிருப்பா. சோ மங்களாச்சரணம்ங்கிறது எதுக்காக பண்றா அப்படின்னா, ஒரு பரம்பரையா அது வந்துட்டு இருக்கும். இதுக்கு முன்னாடி உழவா அப்படி பண்ணியிருப்பா, அதுக்கு முன்னாடி உழவா பண்ணியிருப்பா. இதுக்கு பேரு சிஷ்டாச்சாரம்னு பேரு. சிஷ்டாச்சாராத் மங்களம் ஆச்சரேத் அப்படின்னு சொல்லுவா. அதாவது இந்த பரம்பரை, அதனால இந்த ஒவ்வொரு குருவும் ஒவ்வொரு ஆச்சாரியரும் பண்ணும்போது கிரந்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மங்கள ஸ்லோகம் பண்ணுவா. அதுக்கு சிஷ்டாச்சாராத்து மங்களம் ஆச்சரேத், அது ஒரு ரீசன். இன்னொன்னு விக்ன விநாசாய, எந்த ஒரு தடைகளும், இப்ப அவ எழுதும் போதும் எந்த தடைகளும் வந்துடக்கூடாது. இன்னொன்னு நல்லபடியா முடிக்கணும். படிக்கிறவாளுக்கும் எந்த தடையும் இல்லாம நம்ம கம்யூனிகேட் பண்ண வேண்டிய விஷயத்த ஒழுங்கா கம்யூனிகேட் பண்றது ஒண்ணு, அவளுக்கு போய் சேரறது ஒண்ணு. சோ அது கரெக்டா போய் சேரணும் அப்படிங்கிறதுனால இந்த மங்களாச்சரணம் பண்ணுவா. அதுக்கு விக்னத்வம்சோ மங்களம் ஆச்சரேத் அப்படின்பா. விக்னத்வம்சா, யாரு விக்னத்தை துவம்சம் பண்ண நினைக்கிறாளோ அந்த பர்சன், அந்த ஆச்சாரியர், அவர் மங்களம் ஆச்சரேத். இன்னொன்னு ஸ்ரேயஸ் காமோ மங்களம் ஆச்சரேத். ஸ்ரேயஸ்னா என்னன்னா மேல ஒரு ஸ்டேஜ்,
உயர்வு, மேன்மை அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்ரேயஸ விரும்புறவன், ஸ்ரேயஸ் காமஹா மங்களம் ஆச்சரேத். சோ இந்த 3 ரீசன்னால மங்களம்ங்கிறத மங்கள ஸ்லோகம் பண்ணுவா ஆச்சாரியர்கள். அந்த மங்கள ஸ்லோகம் 3 டைப்பா இருக்கும் எப்பவுமே. அந்த 3 டைப் என்னன்னா, ஒரு இஷ்ட தேவதைய நமஸ்காரம் பண்ற மாதிரி இருக்கும், இல்ல ஒரு குரு வந்தனமா இருக்கும். சோ குரு ஆர் இஷ்ட தேவதா நமஸ்காரம். சோ நமஸ்காராத்மகமா இருக்கும். ரெண்டாவது அப்படி இல்லைன்னா, இப்ப இந்த நம்ம ஸ்லோகம் எடுத்துட்டோம்னா, வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வான்னு ஒரு பதம் இருக்கு பத்தியா, நத்வானா வணங்கி. அப்ப இங்க நமஸ்காராத்மகம் வந்துடுறது. சோ இந்த மங்களாச்சரணம் நமஸ்காராத்மகம். சில ஆச்சாரியர்கள் ஆசீர்வாதாத்மகம் அப்படின்னு பண்ணுவா. அதாவது ஒரு ஆசீர்வாதம் ஒரு சிஷ்யனுக்கு கொடுக்கற மாதிரி இருக்கும், இல்ல ஒரு தனம் பெருகட்டும், லக்ஷ்மி பெருகட்டும், அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கும் சில கிரந்தங்கள். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம்பு ராமாயணம் படிச்சவாளுக்கு தெரிஞ்சிருக்கும். சம்பு ராமாயணத்துல போஜன் அப்படின்னு ஒரு ராஜா எழுதினதுதான் சம்பு ராமாயணம். அந்த சம்பு ராமாயணத்துல போஜராஜா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லோகம், மங்கள ஸ்லோகம் பண்ற. லக்ஷ்மீம் தனோத்து நிதராம் நிதரானபேக்ஷம் அங்கிரித்வயம் நிகமசாக்கி சிகா பிரபாலம் ஹைரம்பம் அம்புருக டும்டம்பர சௌரிய நிகிரம் விக்னாத்ரி பேத சததார துரந்தரன் நகா அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லக்ஷ்மீம் தனோத்து அப்படின்னு ஒரு ஆசீர்வாதாத்மகம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது வஸ்து, ஒரு வஸ்து நிர்தேசாத்மகம்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு வஸ்து, அங்க இஷ்ட தேவதா இருக்காது, குரு எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டார், ஆசீர்வாதாத்மகமாவும் இருக்காது. ஏதோ ஒரு வஸ்துவை எடுத்துட்டு அந்த வஸ்துவை சொல்றது, இல்லைன்னா ஒரு அக்ஷரம் அதை எடுத்துட்டு சொல்லுவா. சில பேர் வீல ஆரம்பிப்பா, இல்ல ஆல ஆரம்பிப்பா. சோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வஸ்து நிர்தேசாத்மகம். நம்ம தமிழ்ல திருக்குறள் கூட அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுன்னு இருக்குல்ல, ஆல ஆரம்பிக்கிறார். சோ இது வஸ்து நிர்தேசாத்மகம். சோ இந்த 3லதான் ஏதோ ஒண்ணு ஆச்சாரியர்கள் பண்ணக்கூடியது மங்களாச்சரணம். இந்த மங்களாச்சரணம் நம்ம எல்லாரும் அதுல என்ன பண்ணுவா, மங்களாச்சரணத்துல என்ன சொல்லுவானா, யார நமஸ்காரம் பண்றா, இல்ல என்ன ஆசீர்வாதம், என்ன ஆசீர்வாதம், இல்லைன்னா என்ன வஸ்துவ நிர்தேசம் பண்றா, அந்த மாதிரி இருக்கும் மங்களாச்சரணம்ங்கிறது. இப்ப நம்ம அந்த ஸ்லோகத்தை எடுத்துக்கோங்க. வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞான பிரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்துவபோதா அபிதீயதே. சந்தியாய்க்கு அதனால தத்துவபோதோ விதீயத்தேன்னு வருது. ஆக்சுவலா பதம் தத்துவபோதா அபிதீயத்தே. அபிதீயத்தே அப்படின்னா என்னன்னா, சொல்லப்படுகிறது அப்படின்னு பாசிவ்ல இருக்கு, இல்லைன்னா சொல்றேன்னு ஆக்டிவ்ல எடுத்துக்கலாம். சோ சொல்றேன், என்ன சொல்ல வரேன், யாருக்காக சொல்றேன் அப்படின்னா, முதல்ல எதுக்காக, ஹிதார்த்தாய, ஒரு ஹிதத்துக்காக நான் சொல்றேன். யாரோட ஹிதம் அப்படிங்கிற கொஸ்டின் வரும் இல்லையா. சோ முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய, முமுக்ஷுக்களோட ஒரு ஹிதம். ஓகே, முமுக்ஷுக்களோட ஒரு ஹிதம். முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்துவபோதா அபிதீயதே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு பதம் இருக்கு, நத்வா. நத்வானா என்ன, வணங்கி அப்படின்னு. சோ வணங்கி நான் இந்த முமுக்ஷுக்களுக்கு ஹிதமா இருக்கக்கூடிய இந்த தத்துவ போதத்தை சொல்றேன். அப்ப யார வணங்கின்னு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா. சோ குரும் அந்த பதம், குரும் நத்வா, அந்த குருவை வணங்கி. அந்த குரு எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதுக்கு 2 பதம் போடுற. வாசுதேவேந்திர யோகீந்திரம் ஞானப்பிரதம் அப்படின்னு 2 பதம் போடுற. இந்த ஞானப்பிரதம் அப்படின்னா என்னன்னா, ஞானத்தை யஹ ததாதி சஹ தஹா. இப்ப வரம் ததாதி இது வரதஹாங்கிறோம். வரதஹான்னு பெருமாள் காஞ்சிபுரத்துல இருக்காரு இல்லையா, ஏன்னா வரம் தரக்கூடியவர். அது மாதிரி இங்க ஞானப்பிரதம், ஞானத்தை தரக்கூடிய அந்த குருவை. சோ வாசுதேவேந்திர யோகீந்திரம்னு ஒரு பதம் இருக்கு இல்லையா. வாசுதேவேந்திர யோகீந்திரம் அப்படின்னா என்னன்னா, வாசுதேவன்னா நமக்கு தெரியும், வசுதேவஸ்ய அபத்தியம் புமான் வாசுதேவகா அப்படின்னு. வாசுதேவன்ங்கிறது வசுதேவரோட பையன், அதாவது கிருஷ்ணரை சொல்ற. சோ வாசுதேவேந்திர யோகீந்திரம் அப்படின்னு சொல்ற. வாசுதேவன் ஒரு பதம் இருக்கே, அது நம்ம சகசநாமத்துல கூட வரும். வாசனாத் வாசுதேவஸ்ய வாசித்தம் புவனத்ரயம்
அப்படின்னு இல்லையா? சோ வாசனாத் அந்த மாயானால வாசுதேவஸ்ய வாசிதம் புவனத்ரயம் அந்த 3 உலகத்திலையும் பரவி இருக்காரு அப்படின்னு. சோ அதான் வாசுதேவங்கிற பதம். அடுத்தது யோகீந்திரம். சோ அந்த வாசுதேவஹா இந்திரம், இந்திரம் தான் தலைவன். சோ வாசுதேவன் தான் தலைவன். அந்த தலைவன் தான் யோகீந்திரம், யோகிகளுக்கெல்லாம் ஒரு தலைவனா இருக்கக்கூடியவன். சோ யோகீந்திரம்ங்கிற பதம் நம்ம பகவத்கீதால வரும் லாஸ்ட் ஸ்லோகம். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணஹா எத்திர பார்த்தோ தனுர்தரஹா தத்ர ஸ்ரீஹி விஜயோ பூதிஹி துருவா நீத்திர் மதிர் மம இல்லையா? அந்த ஸ்லோகத்துல யோகீந்திரஹா எத்திர யோகீந்திரஹா கிருஷ்ணஹா. சோ கிருஷ்ணர் தான் யோகீந்திரன், யோகிக்கள் எல்லாம் தலைவன் அப்படிங்கிறதுனால யோகீந்திரஹான்னு பதம் வச்சிருக்க. சோ வாசுதேவேந்திரஹா ஏவ யோகீந்திரஹா அப்படியே எடுத்துக்கலாம். சோ வாசுதேவன் தான் அந்த பரமாத்மா, அவன் தான் யோகீந்திரன், அவன் தான் எனக்கு குரு, அவரை வணங்கினும் எடுத்துக்கலாம். இன்னொன்னு அவரோட குரு ஆதிசங்கரோட குருவை சொல்றது பதஞ்சலி பரம்பரை. பதஞ்சலிக்கு அப்புறம் கௌடபாதகா, கௌடபாதருக்கு அப்புறம் கோவிந்த பகவத் பாதகா. அந்த கோவிந்த பகவத் பாதரோட சிஷ்யர் தான் ஆதிசங்கரர் இல்லையா? சோ அதனால அந்த கோவிந்த பகவத் பாதரை இவர் மென்ஷன் பண்றார். வாசுதேவேந்திர யோகீந்திரம், அந்த யோகிகளுக்கெல்லாம் அவர் தலைவன். அந்த குரு அப்படிப்பட்ட ஞானப்பிரதம், ஞானத்தை கொடுக்கிற அந்த குருவை நான் வணங்கி முமுட்சுக்களுக்கோட ஹிதத்துக்காக நான் இந்த தத்துவ போதத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா அந்த ஈஸ்வரன் தான் குரு. இப்ப நம்ம குரு பிரம்மான்னு ஒரு ஸ்லோகம் சொல்றோம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர. குருதாம் பிரம்மா குருதாம் விஷ்ணு குருதாம் ஈஸ்வரன். குரு சாட்சாத் பரபிரம்ம, அந்த பரபிரம்மே குருதான். அப்படிங்கிறதுனால இவர் ஈஸ்வரன் அப்புறம் குரு இந்த 2 பேரையுமே சொல்லி இந்த மங்களாதாரணம் பண்ற. இந்த குரும் நத்வா அப்படின்னு நம்ம அந்த காலத்துல எல்லாம் குருவை வணங்கி அப்படின்னா அந்த வித்யா, இந்த ஆத்ம வித்திய இப்படிலாம் ஆன்லைன் கிடையாது, கிளாஸஸ் எல்லாம் கிடையாது இல்லையா? அப்பெல்லாம் என்ன பண்ணுவா, அப்படியே குருகிட்ட போய் ஃபுல்லா சரணாகதி பண்ணி அவருக்கு அங்கேயே சேவை பண்ணி அந்த வித்தியை வாங்கிப்பா. சேவை. அதுக்கப்புறம் அதை இதுல கூட கிருஷ்ணர் கூட ஒரு ஸ்லோகத்துல சொல்றாங்க, பிரணிபாத்தேன சேவையா அப்படிங்கிற அந்த சேவை செஞ்சுதான் அந்த வித்யாவை வாங்கணும், ஆத்ம வித்திய. பட் இப்போ அப்படி இல்லை, காலம் மாறி எடுத்து. ஸோ நம்ம ஆன்லைன்ல எல்லாம் கத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலா ஏன் அப்படி அங்க போய் கத்துண்டா அப்படின்னா, அப்பதான் ஒரு சமர்ப்பண பாவம் வரும். அந்த ஒரு அகங்காரம் இருக்கே அது நாசமாகும். அகங்காரம், நாங்கிற அகங்காரம் நாசமாகணும். அதுக்காக தான் அங்க போய் என்ன சொல்லுவாங்கன்னா தண்டவத் பிரணாமகாம்பா. அப்படி ஒரு தண்டம்னா கம்பு, அந்த கம்பு விழுந்தா எப்படி இருக்கும் அசையாம, அந்த மாதிரி குருவோட காலில் நம்ம விழுந்து இருக்கணுமா. அப்படி கத்துக்கணும் இந்த வித்தையை. தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா அப்படின்னு கீதையிலேயே கிருஷ்ணர் சொல்ற. ஆனா இப்போ அப்படிலாம் நாட் பாசிபிள் இல்லையா? ஸோ ஆக்சுவலா சிஷ்யனுக்கு பேரே அந்தேவாசினே பேரு. அந்த உள்ள ஆசிரமத்துல இருந்து படிக்கிறதுனால அவனுக்கு பதம் ஒண்ணு அந்தேவாசியன். அப்படி இருந்து நம்ம கத்துக்கணும். இப்போ அப்படி ஆப்ஷன் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்றோம், கிரகஸ்தாசிரமத்திலையும் இருந்துட்டு இந்த ஆத்ம வித்தியையும் நம்ம கத்துக்கிறோம். ஸோ நம்மளால முடிஞ்ச எஃபர்ட்டை நம்ம போடணும். அடுத்த பதம் இருக்கு பாருங்க, முமுக்ஷூனாம் ஹிதார்த்தாய. முமுக்ஷுனா என்ன, நம்ம நேரத்தை கொஞ்சம் பார்த்தோம். முமுக்ஷுனா முச்சுங்கிற ஒரு தாத்துல இருந்து வருது. எல்லாமே சான்ஸ்கிரிட்ல ஒரு தாத்துல இருந்து தான் வரும். தாத்து தான் ரூட். ரூட் இல்லாம எந்த பதமுமே கிடையாது. முமுக்ஷு முச்சுங்கிற தாத்துல இருந்து வருது. சோ இல்லைன்னா மோஷ் அப்படின்னு ஒரு தாத்து இருக்கு. சோ விடருது, விடப்படருது, காசல்லையும் வரும். விடுறது நம்மளோட பந்தங்களை, இந்த நம்மளோட கர்மாக்கள் அதெல்லாம் விடருது, சம்சாரத்துல இருந்து விடுபடருது. ஸோ 2மே மோட்சம் தான், அதாவது லிபரேஷன் சொல்றோம். ஸோ இந்த லிபரேஷனுக்கு ஆசைப்படுறவன் அல்லது ஏங்குறவன், ஆசைப்படுறான்னு கூட சொல்லக்கூடாது, ஏங்குறவன் தான் முமுக்ஷுன்னு பேரு. ஸோ அந்த முமுக்ஷுனாம், இப்போ அந்த முமுக்ஷுவை எப்படி சொல்றான்னா, என்ன மாதிரி அவன் அவ்வளோ ஒரு தேடல்ல இருக்கணும்னா இதுல சொல்லுவார். கைவல்ய நவநீதம்னு ஒரு கிரந்தம் இருக்கு, அதுவும் வேதாந்த கிரந்தம், தமிழ்ல இருக்கு. அந்த கிரந்தத்துல சொல்லுவார், வெயில் சகித்திடா புழு போல் அப்படின்னு ஒரு வேர்டு வரும். வெயில சகிக்காது ஒரு புழு, வெரி சாஃப்ட் ஸ்கின்.
அதுக்கு வந்து வெயில் வந்து தாங்கவே தாங்காது. அந்த மாதிரி புழு எப்படி துடிக்குமோ அந்த மாதிரி இவன் வந்து எனக்கு பிறவி வேண்டாங்கிறதுல அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கணும், அப்படி துடிக்கணும், இந்த பிறவி வேண்டாம். இப்போ என்னடா இது ஒரு போர், போர் இந்த சென்ஸ் வாழ்க்கையில எனக்கு வேற செய்யறதுக்கு இல்லையே, அந்த போர் இல்ல. ஏன்னா எல்லாரும் பிறக்கிறோம், எல்லாரும் ஒரே பேட்டர்ன், பிறக்கிறோம், படிக்கிறோம், அடுத்து கல்யாணம், அடுத்து குழந்தை, கிரகஸ்தாசிரமம், அது வளர்க்குறோம், ஆச்சு, நமக்கு வயசு முடிஞ்சு போயிடுது, இல்ல நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு போய் ஏதோ பண்றோம், ஆச்சு, முடிஞ்சு போயிடுது. இப்படி இதே சுத்தி 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 பல பிறவியா இதே தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஆனா ஒண்ணு தெரியறது, துக்கம் தான் மிஞ்சறது. ஆனா அதை நம்ம திரும்பி பார்க்கல, இப்பதான் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் நமக்கு துக்கம் வருதே, அதை நம்ம ஃபுல்லா அதுல இருந்து வெளியில வரணுமேங்கிற நாலேஜும் நமக்கு இல்லை. சோ நம்ம என்ன பண்றோம், திருப்பி திருப்பி இதையே பண்ணி ரொட்டேட் பண்ணி இங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு, அந்த சம்சாரம். சம்சரதி இது சம்சாரஹாமா, சம்சரதி அனேன இது சம்சார. எதனால நமக்கு அந்த சுழற்சி வருதோ அதுதான் சம்சாரம்னு பேரு. சோ இந்த இடத்துல அவன் யோசிப்பான் ஒரு பிறவியில, என்னடா இது ஒரே சலிப்பா இருக்கு, எப்ப பாரு இதே எல்லாரும் பண்ணிட்டு இருக்காளே. ஆனா துக்கம் தானே மிஞ்சிருது, ஏதோ ஒண்ணு குறையறதே, ஏதோ ஒரு லேகிங் இருக்கு, ஏதோ ஒண்ணு எனக்கு குறை இருக்கு, நான் பூர்ணமா இல்லை, நான் எங்க தேடி போனாலும் ஏதோ ஒரு குறை எனக்கு வருதே. இந்த டிராமாக்கு ஒரு எண்டு கார்டு போடணும்னு நினைக்கிறான் இல்லையா, அவன் தான் முமுக்ஷு. இந்த 100% எனக்கு துக்க நிவாரணம் வரணும், 100% சுகம் பிராப்தி வரணும் அப்படின்னு நினைக்கிறான். அத்தியந்த துக்க நிவாரணம் இல்லைன்னா நிரதிசய சுகம், இதுல மேல ஒரு ஆசை வச்சு அதை நோக்கி போறவன் தான் முமுக்ஷுன்னு பேரு. அந்த முமுக்ஷுக்களோட ஹிதார்த்தாய தத்துவபோத அபிதீயத்தை, ஹிதத்துக்காக சொல்றேங்கிற, பிரியத்துக்காக சொல்லல, பிரியாயன்னு சொல்லல. அந்த ஒவ்வொரு பதத்தையும் நம்ம பார்க்கணும், அதுதான் சாஸ்திரம் பட்டணம்ங்கிறது. சோ இப்போ ஹிதம்னா என்ன, பிரியம்னா என்ன, அங்க ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு சான்ஸ்கிரிட்ல. இப்ப நம்ம தமிழ்லயே சொல்லுவோம், அப்பா நீ இது பண்ணா எனக்கு ஹிதமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஹிதம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிரியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை இருக்கு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும், ஆனா வீசிங் வரும்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த அம்மா ஐஸ்கிரீம் கொடுப்பாளா? கொடுக்க மாட்டா. ஆனா அதுக்கு பிரியம், அதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஐஸ்கிரீம், கண்டா விடாத அவ்வளோ ஆசை, ஆனா அம்மா கொடுக்க மாட்டா. ஏன்னா ஹிதம், ஏன்னா அது கொடுத்துட்டா அந்த குழந்தை கஷ்டப்படும்னு அம்மாக்கு தெரியும். ஏன்னா ஒரு வீசிங் வந்தா அது படுற பாடு அதெல்லாம் அம்மா பார்த்துருக்கா. சோ இது கஷ்டப்படும், இது தெரியாம கேட்கறது, இதுக்கு கொடுக்க கூடாது அப்படின்பா. அதுதான் ஹிதம். சோ எது நல்லது பண்ணுமோ அது ஹிதம். ஆனா எல்லா ஹிதமும் பிரியமா இருக்காது, எல்லா பிரியமும் ஹிதமா இருக்காது. அங்கதான் டிஃபரன்ஸ். சோ நம்ம வந்து என்ன பண்றோம், பகவான்கிட்ட நம்ம பிரியத்தெல்லாம் கேட்கிறோம், அந்த பிரியமெல்லாம் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவன் ஹிதத்தை தான் பார்ப்பான், அதை நாம உணரவே மாட்டோம். ஆக்சுவலா அவன் நமக்கு என்னது ஹிதமா இருக்கும், ஓ இந்த குழந்தை இதை கேட்கறதே, நம்ம இதை கொடுத்துட்டா அது பின்னாடி கஷ்டப்படுமேங்கிறது அவனுக்கு தெரியும், நமக்கு தெரியாது, அந்த குழந்தைக்கு தெரியாது. ஐயோ நம்ம இதை சாட்டா நமக்கு வீசிங் வருமே, கஷ்டப்படுவோமோ அப்படிங்கிற ஒரு எட்டி யோசிக்கிற ஒரு இது தெரியாது. அதே மாதிரிதான் நமக்கும், இது நமக்கு கிடைக்கணும் அவ்வளவுதான் நம்ம ஆசையா நம்ம வச்சுட்டு இருக்கோமே தவிர, ஏன் அவன் தரலன்னு அவனை திட்டுறோம். ஆனா அவன் வந்து ஹிதத்தை தான் பார்ப்பான். அந்த உண்மையான ஒரு பக்தனுக்கு அவன் ஹிதத்தை பார்த்து, ஓ இது வந்து இதனால அவனுக்கு பின்னாடி இவ்வளவு துன்பம் வருங்கிறதுனாலதான் நமக்கு அது கொடுக்கப்படல. நான் இவ்வளவு தான் எவ்வளவு கஷ்டங்கிறது நமக்கு எட்டி யோசிக்க தெரியாது, அந்த டைமென்ஷனல் வியூ நமக்கு கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுல ஏதோ ஒரு நல்லது இருக்கு, அதனாலதான் அவன் எனக்கு இது கொடுக்கல அப்படிங்கறத அவன் பண்றத ஒரு பிரசாதமா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த அக்செப்டன்ஸ் இல்லாததுதான் நமக்கு துக்கத்தை கொடுக்கறது இல்லையா. அடுத்தது, இப்போ ஒவ்வொரு இதுலயும் அந்த மங்களாச்சரணத்திலையும் ஆச்சாரியர்கள் அனுபந்த சதுஷ்டயம்னு ஒரு 4 இன்ஃபர்மேஷன் அதுல வைப்பா. அனுபந்த சதுஷ்டயம்னா என்னன்னா, 4 அதிகாரி, விஷயம், சம்பந்தம், அதுக்கப்புறம் பலம், அந்த ஃப்ரூட், பிரயோஜனம். சோ ஃபர்ஸ்ட் என்னது அதிகாரி.
அதிகாரினா என்னன்னா யாரு இதுக்கு ஓனர்ஷிப். இப்போ ஒரு புக்கை எழுதுறான்னு வச்சுக்கோங்களேன், அவன்கிட்ட போய் இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா வந்து இல்ல நீங்களே படிச்சு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. சரி, யாருக்காக எழுதுறீங்க? நாமாட்டு சும்மா இருந்தேன், படிச்சு பாருங்க, உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருந்தா நீங்க அனுப்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா அந்த கிரந்தத்தை நம்ம படிப்போமா? யாருமே படிக்க மாட்டோம். அப்போ முன்னாடியே நமக்கு தெரியணும் எதுக்காக இந்த கிரந்தத்தை படிக்கிறோம், யாரு படிக்கிறோம், என்ன பிரயோஜனம் வரும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சாதான் அதை நம்ம படிக்கவே ஆரம்பிப்போம். ஆனா இந்த மங்களாச்சரணத்திலேயே எல்லா ஆச்சாரியர்களும் வச்சிருவா, நான் என்ன சொல்ல போறேன், உனக்கு நீ இதுக்கு ஓகேவா, குவாலிஃபைடா, நீ பாத்துக்கோ, நீ படிக்கணுமா வேண்டாமாங்கிறத நீ டிசைட் பண்ணு. அந்த மாதிரி இப்போ அதிகாரினா என்னன்னா who is eligible to read this book. இப்போ ஒரு 10th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் புக் இருக்கு வச்சுக்கோங்களேன். நான் போய் 10th ஸ்டாண்டர்ட் ஒரு பையனுக்கு நான் பிசிக்ஸ் புக் வாங்க போறேன். அங்க 10ன்னு போட்டிருக்கோம், பிசிக்ஸ்னு போட்டிருக்கோம். சரி, பிசிக்ஸ் தானேன்னு சொல்லிட்டு நான் 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸை வாங்கிட்டு வர முடியாது. 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸுக்கு அவன் அதிகாரி கிடையாது, அவன் 10th ஸ்டாண்டர்டுக்கு தான் அதிகாரி. அதே மாதிரி இப்போ ஒரு இந்த மாதிரி கிரந்தத்தை, இந்த ஞான கிரந்தத்தை எடுத்துன்னு போய் ஃபுல்லா லௌகீகமா இருக்கிறவன்ட்ட நான் கொடுத்து நீ இதை படி அப்படின்னு சொன்னா அவனால படிக்க முடியுமா? இது நான் தெரிஞ்சு என்ன பண்ண போறேன் அப்படின்பா. அவனுக்கு வந்து நிறைய கார் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், இன்னும் மேல சம்பாதிக்கணும், இந்த பேங்க்ல போடணும், அந்த மாதிரி இருக்கிறவன்ட்ட போய் நான் இந்த உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொன்னா இந்த புக்கு அவன் அதிகாரி கிடையாது. அதே மாதிரி ஒரு ஞானிட்டு போய் நான் வந்து ஒரு எப்படி இது என்ன சொல்றது, பினான்சியலை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்றதுங்கிற ஒரு புக்கை போய் கொடுத்தேன்னா ஓகே, இதை வச்சு நான் என்ன செய்யணும்னு கேட்பேன். ஏன்னா ஹீ இஸ் நாட் அதிகாரி ஃபார் தட், இல்லையா? ஸோ யார் அதிகாரி அப்படிங்கறத சொல்லிடுவான். அதிகாரி, அடுத்தது விஷயம், அந்த புக்கில் என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறதையும் அப்பவே சொல்லிடுவான். ஸோ அதிகாரி, விஷயம், சம்பந்தம். சம்பந்தம்னா என்னன்னா பிரதிபாத்திய பிரதிபாதக சம்பந்தகாமோ, அதாவது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட வேண்டியது, எஸ்டாப்ளிஷ் பண்றது, இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கணும். பிரதிபாதகம்ங்கிறது அந்த புக், இந்த டெக்ஸ்ட். பிரதிபாத்திய அப்படின்னா அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படக்கூடிய அந்த விஷயம், உள்ள இருக்கிற விஷயம். ஸோ அந்த புக்குக்கும் அந்த விஷயத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கணும். சம்பந்தம் இல்லாம டாபிக் ஏதோ போட்டு, ஹெட்டிங் ஏதோ போட்டுட்டு உள்ள வேற ஏதோ ஒரு விஷயம் அதை பத்தியே பேசலைன்னா பிரயோஜனமே கிடையாது. ஸோ அந்த சம்பந்தம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் 4வது பிரயோஜனம். ஸோ பிரயோஜனம், இந்த புக்கு படிச்சா எனக்கு என்ன கிடைக்கும், இந்த புக்கு படிக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு பிரயோஜனம் இருக்கணும். எதுவுமே நம்ம பிரயோஜனம் இல்லைன்னா நம்ம பண்ண மாட்டோம். ஸோ இந்த 4த்தையும் ஆச்சாரியர்கள் அந்த மங்களாச்சரணத்திலேயே சொல்லிடுவா. இப்ப இந்த இடத்துல எடுத்துக்கோங்களேன், அதிகாரி என்ன சொல்ற, முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாயங்கிற, முமுக்ஷுக்களோட ஹிதத்துக்காக சொல்றேன். அப்ப இங்க அதிகாரி யாரு? முமுக்ஷு. அப்புறம் விஷயம், தத்துவபோதகா விதீயதேங்கிற, அப்போ தத்துவபோதத்தை சொல்றேன். அப்ப இந்த விஷயம், அந்த டெக்ஸ்டோட விஷயம் தத்துவபோதம், அந்த பரமாத்மாவையும் ஜீவாத்மாவையும் சொல்லக்கூடிய விஷயங்கள், அதை பற்றின விஷயங்களை உள்ள கொண்டதுதான் இந்த டெக்ஸ்ட், இந்த கிரந்தம். ஸோ அதுதான் விஷயம், அதையும் அதுல சொல்லிட்டேன். அப்புறம் பிரயோஜனம். ஸோ பிரயோஜனம் என்னது? பிரயோஜனம் முக்தி தான் பிரயோஜனம். முமுக்ஷு இல்லையா? ஸோ முக்திக்கு ஆசைப்படுறவன் தான், அப்போ முக்தி தான் பிரயோஜனம். ஸோ இது எல்லாமே அதுல இருக்கும். இதுதான் அனுபந்த சதுர்ஷ. அதுக்கு ஒரு ஸ்லோகமே இருக்கு, சம்பந்தஹா சம்பந்தஷ்ச அதிகாரிஷ்ச விஷயஷ்ச பிரயோஜனம் வினா அனுபந்தம் கிரந்தாதவ் மங்களம் நைவ சிஷ்யதேங்கிறது. வினா அனுபந்தம், அனுபந்தம் வினா, அனுபந்தம் இல்லாம கிரந்தாதவ் வினா அனுபந்தம், கிரந்தத்தோட முதல்லயே இந்த அனுபந்தம் இல்லைன்னா மங்களம் நைவ சிஷ்யதே, மங்களத்தை பண்ணவே மாட்டா, மங்களம் இல்லாம கிரந்தமே பண்ண மாட்டா அப்படின்னு சொல்றது. சோ இதுதான் அதுல நம்ம ஸ்லோகத்திலையும் சொல்ற. இப்போ அடுத்த ஒரு பேஜ்ல பார்த்தோம் இல்லையா, நம்ம ஸ்டாண்டிங் பண்ணுவோம். இப்போ இந்த ஒரு பொருளை நம்ம அடையணும்னு வச்சுக்கோங்களேன். பொருளை அடையணும்னா அதுக்கு பணம் வேணும். அந்த பணத்தை அடையிறதுக்கு நமக்கு முதல்ல ஆசைன்னு ஒண்ணு இருக்கணும். அப்பதான் பணம் சம்பாதிப்போம், அப்பதான் அந்த பொருளை அடையும். அதே மாதிரி மோட்சம் அடையணும் அப்படின்னு நாம வச்சிருந்தோம்னா, மோட்சம் அடையறதுக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். அந்த ஞானத்தை அடையறதுல நமக்கு ஒரு ஆசை வேணும், ஆசை இருக்கணும். அதுதான் முமுக்ஷு.
சோ இப்ப அடுத்து நம்ம ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம் இல்லையா, ரெண்டாவது சாதன சதுஷ்டயம் அப்படின்னு பார்த்திருக்கோம். சாதன சதுஷ்டய, இதுக்கு பேரு பிரதிஜ்ஞா வாக்கியம்னு பேரு. பிரதிஜ்ஞா, அது அப்படியே ஸ்ட்ராங்கா சொல்ற ஒரு வாக்கியம், இதுக்கு பேர் பிரதிஜ்ஞா வாக்கியம். சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரிணாம் மோக்ஷ சாதன பூதம் தத்துவ விவேக பிரகாரம் வக்ஷ்யாமஹா. சாதன சதுஷ்டயம், சதுஷ்டயம்னா என்னன்னா 4 விஷயங்களை உள்ள அடைக்கிறது தான் சதுஷ்டயம் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி 6 விஷயம் இருந்தா அதுவே ஷட்கம், 8 இருந்தா அஷ்டகம். இப்போ நிறைய இந்த மகாலட்சுமி அஷ்டகம், கிருஷ்ணர் கிருஷ்ணாஷ்டகம் அப்படிலாம் இருக்கு இல்லையா. அஷ்டகம்னா 8, அது மாதிரி சதுஷ்டயம்னா 4. ஸோ சாதன சதுஷ்டயம். ஸோ சாதனம்ங்கிறது நான் அப்பவே சொன்னேன் டூல் அப்படின்னு பார்த்தோம். ஸோ டூல் 4 டூல் இருக்கணும், 4 என்ன சொல்றது, ஒரு சாதனம் இருக்கணும். இப்ப சாதனம்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இப்ப நான் வந்து ஒரு கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன், நான் ஒரு வண்டியில போறேன், ஏதோ ஒரு சாதனம் எனக்கு வேணும் இல்லையா. சாதனம் இல்லாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. காலாலையாவது நடந்து போகணும், கால் ஒரு சாதனம். சோ ஏதோ ஒரு சாதனம். அது மாதிரி இங்க 4 சாதனங்களை சொல்ற சாதன சதுஷ்டயம். சோ சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரினா, அதை முழுமையாக பெற்ற அதிகாரிகளுக்கு. சோ முழு சம்பத்துன்னு சொல்லுவோம்ல, சம்பத்துனா வெல்த். சோ அவனுக்கு வெல்த்தே இதுதான், சாதன சதுஷ்டயம் தான் வெல்த். அப்படி இருக்கிறவன் தான் முமுட்சு. அப்படிப்பட்ட முமுட்சுக்கள், அதுதான் அவதான் அதிகாரி. அந்த அதிகாரின்னு போன ஸ்லோகத்துல சொன்னதோட டெஃபினிஷன் இது. அந்த அதிகாரி எப்படி இருக்கணும்னா சாதன சதுஷ்டயத்தை வச்சிருக்கணும். சாதன சதுஷ்டயம்னா என்னங்கிறத அடுத்து சொல்லுவேன். சோ இந்த 4ஐயும் உள்ள கொண்டவன் தான் அந்த முமுட்சு. அந்த அதிகாரிகள் மோக்ஷ, அவளுக்கு மோக்ஷ சாதன பூத்தம், மோக்ஷத்துக்கு ஒரு சாதனமா இருக்கக்கூடிய அந்த தத்துவ விவேகம் அப்படிங்கிறத பிரகாரம்னா அந்த மெத்தடாலஜி, எப்படி தத்துவ விவேகம் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தட், அதை வந்து வக்ஷ்யாமஹா சொல்லுவோம் அப்படின்னு ப்ளூரல்ல சொல்றாரு. சொல்லுவோம்னா ஆச்சாரியன் தான், அவர் தான் இந்த நான்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவா. அதனால அவர் வக்ஷ்யாமஹான்னு ப்ளூரல்ல போட்டிருக்காரு. சோ சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரினா, சாதனம் 4 சாதனங்களை உள்ளடக்கிய அந்த மோட்சுக்களுக்கு சாதனம் மோட்சத்துக்கு சாதனமா இருக்கக்கூடிய தத்துவ விவேகம்ங்கிற மெத்தடாலஜியை நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றேன். இந்த தத்துவ விவேகம்னு ஒரு பதம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் உள்ள பார்த்தோம்னா தத்துவ விவேகம்னா என்ன, விவேகம் அதை மட்டும் எடுத்துப்போம். விவேகம்ங்கிறது என்ன அப்படின்னா விச், ஏன்னா நிறைய இடத்துல தத்துவ விவேகம்னு என்ன வரும், நம்ம இப்ப ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கோம். அப்படின்னா என்னது அப்படிங்கிறது முதல்ல தெரியணும் இல்லையா. சோ தத்துவ விவேகம்னா ஃபர்ஸ்ட் விச்சுங்கிற ஒரு தாத்துல இருந்து வருதுதான் விவேகம். சோ நான் சொன்னேன் இல்லையா, சான்ஸ்கிரிட்ல எல்லாமே ஒரு தாத்துல இருந்து தான், ரூட்ல இருந்து தான் வரும். அந்த ரூட்டுக்கு ஒரு மீனிங் இருக்கும். இப்ப இங்க வந்து விச்சு, அதுக்கு மீனிங் வந்து பிரித்தக் பாவேன்னு பேரு. பிரித்தக் அப்படின்னா தனியா எடுக்கிறது, தனியா பிரிக்கிறது. அதுக்குதான் இந்த விச்சுங்கிற ரூட், அதுல இருந்து வரக்கூடியதுதான் விவேகம். சோ அந்த பிரித்தக் பாவை, பிரிச்சு அறியறது, பிரித்து அறிதல், அதுதான் இதோட மீனிங். விவேகம்னா பிரித்து அறிதல். அப்ப எதை பிரிக்கணுங்கிற கேள்வி வரும் இல்லையா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு அரிசியில கல்லு கலந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அப்பெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் அரிசி புடைச்சு அந்த கல்லு எல்லாம் எடுப்பா இல்லையா. சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு அரிசியில கொஞ்சம் கல்லு கலந்துருதுன்னா நம்ம என்ன செய்வோம், யாருக்கிட்டயா கொஞ்சம் இந்த கல்லு எடுத்துக்கூட அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப கல்லு நமக்கு வேண்டாதது, கல்லை எடுத்துட்டா மீதி இருக்கிறது நமக்கு தேவையானது அரிசி இல்லையா. சோ மிஞ்சினது நல்லது, நம்ம எடுக்கிறது நமக்கு வேண்டாதது. அதே மாதிரி இங்கேயும் நமக்கு தேவையில்லாததை எடுத்துடணும், தேவையானதுதான் நமக்கு நல்லது. அப்போ இப்ப இந்த இடத்துல பிரிக்கணும்னு நம்ம ஒருத்தட்ட போய் இதை பிரிச்சு கொடு அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே ஏதோ ஒண்ணு கலந்துருக்குன்னு தானே அர்த்தம். கலக்கல அப்படின்னா பிரிக்கணுங்கிற அந்த வேர்டே தேவையில்லை.
அப்ப இந்த இடத்துல பிரித்து அறிதல் அப்படின்னு சொன்னா அப்ப ஏதோ ஒண்ணு கலந்துருக்கு. அப்ப தேவையானதுல தேவையில்லாத ஒண்ணு ஏதோ கலந்துருக்கு, அதை நாம பிரிக்கணும். அப்படிதானே மீனிங். அப்போ தத்துவ போதம் அப்படின்னா தத்துவ விவேகம். சோ தத்துவத்தை பிரிச்சறியணும். அப்ப தத்துவம் ஏதோ அதத்துவத்தோட கலந்து இருக்கு. தத்துவம் தான் தேவை, அதுதான் பிரம்மம். அந்த பிரம்மத்தை அறியணும் அப்படின்னா அதோட ஏதோ ஒண்ணு தேவையில்லாதது கலந்து இருக்கு, அதை நான் பிரிக்கணும். பிரிச்சாதான் எனக்கு அதை பிரிச்சு நான் ஒன்னொன்னா நான் எடுத்துட்டேன்னா இந்த எஞ்சி இருக்கிறத நான் அதுதான் தத்துவம்னு தெரிஞ்சுப்பேன். இப்ப நம்ம தத்துவம் அதத்துவத்தோட சேர்ந்து நிறைய இருக்கு, அதத்துவங்கள் நிறைய சேர்ந்து இருக்கு. அப்ப நம்ம அதை ஒன்னொன்னா ஒரு கல்லா ரிமூவ் பண்ற மாதிரி ஒன்னொன்னா நம்ம அதை பிரிச்சு எடுக்கணும். அதுதான் தத்துவ விவேகம். சோ நம்ம தத்தையும் துவமையும் ஆராய போறோம். அந்த தத்துவங்கிறது கலந்துருக்கு தேவையில்லாத ஒண்ணுல, அததான் நம்ம இதுல ஒன்னொன்னா பிரிக்க போறோம். ஆத்ம அனாத்மம் அப்படின்னு சொல்லுவோம். ஆத்மா அனாத்ம தத்துவம், அதாவது ஆத்மா அனாத்மத்தோட கலந்துருக்கு. அதை நம்ம பிரிச்சு எடுத்துட்டோம்னா அந்த ஆத்மா அதுதான் தன்னிலையில் இருப்பது, அதுதான் நம்மளோட ஸ்வரூபம், ஸ்வஸ்வரூபம். அந்த நம்மளோட ரியாலிட்டி அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இப்ப புரியாது நமக்கு. இப்ப நம்ம வேணா அந்த ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜ் இருக்கும், பிரம்மம்னா எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் பிராக்டிக்கலா நமக்கு இன்னும் தெரியல. சோ அப்படி அதை தெரிஞ்சுக்க போறோம். சரி, இந்த தேவை இல்லாதது நான் சொன்னேன் இல்லையா, தேவை இல்லாதது கலந்துருக்கு அப்படின்னு. அப்ப அந்த தேவை இல்லாதது எப்படி இது வந்தது, ஒரு தேவையற்றது எப்படி வந்தது? தேவையான அந்த பிரம்மத்தோட இந்த தேவையில்லாதது கலந்துருக்கு, ஒன்னொன்னா ரிமூவ் பண்ணணும்னு சொன்னேன். அப்ப தேவையில்லாதது எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, தேவையில்லாதது அஜ்ஞானம். அஜ்ஞானத்தினாலதான் இந்த தேவையில்லாத இங்கத்தை நம்ம போட்டு இந்த ஆவரணம்னு சொன்னேன் இல்லையா, போட்டு கவர் பண்ணி வச்சிருக்கோம் பிரம்மஸ்வரூபத்தை. அதனாலதான் நமக்கு ஆத்ம சுகம் வெளியில வரல. அந்த நான் போன கிளாஸ்ல சொன்ன மாதிரி ஒரு விளக்கு, அதுல நம்ம மேல மேல கவுத்தி இருக்கிறதுனால நமக்கு தெரியல, ஆனா நாம தான் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி பல பிறவிகளா நம்ம அந்த கவர்ஸ் ஆவரணங்களை போட்டு வச்சிருக்கிறதுனால நமக்கு ஆத்ம சுகம் தெரியல. நாம வேற எங்கேயோ கிடைக்கிறது சுகம், வேற எங்கேயோ கிடைக்கிறதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா சுகத்துக்குத்தான் போறோம், ஆனா சுகம் எங்க கிடைக்கிறதுன்னு தெரியாம எனக்குள்ளேயே இருக்குங்கிறதையே எனக்கு தெரியல. அப்போ தேவையில்லாததை நிறைய நான் போட்டு வச்சிருக்கேன், அதுதான் அஜ்ஞானம். அப்போ விசாரம் பண்ணணும். அந்த விசாரம் பண்ணி நாம விவேகத்தை அடைய போறோம். அந்த விவேகம் மூலமாதான் நமக்கு ஆத்ம சுகம் தெரியும். அவிசாராத்து கிருதோபந்தகா விசாராத்து சம்சார நிவர்த்திஹி அப்படிங்கிறது சாஸ்திரம். சோ அவிசாராத்து, நீங்க விசாரமே பண்ணலனா கிருதோபந்தகா, பந்தகா கிருத்தகா, அந்த பந்தமானது பண்ணப்படுறது விசாரம் இல்லாததுனால. விசாராத்து, விசாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா சம்சார நிவர்த்தி, அந்த சம்சாரம்ங்கிறது அந்த சுழற்சிக்கு எது காரணமா இருக்கோ, பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புங்கிற சுழற்சிக்கு எது காரணமா இருக்கோ அதுதான் சம்சாரம்னு சொன்னேன் இல்லையா. அந்த சம்சார நிவர்த்தி, அந்த சுழற்சிக்கு காரணமான உள்ளது நிவாரணம் ஆயிடும். சோ அது எதனால கிடைக்கும்? விசாரா, அதனாலதான் அது கிடைக்கும். இப்போ தத்துவ விவேகத்தை நம்ம விசாரம் பண்றோம், அதாவது பிரவருத்தி ஆரம்பிக்கிறோம். எது பார்த்தோம் இல்லையா, பிரவருத்தி நிவர்த்தின்னு. சோ அதுதான் நம்ம ஆரம்பிக்க போறோம். இப்ப நம்ம அடுத்த கொஸ்டின், சாதன சதுஷ்டயம் கிம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. சோ அதுக்கு முன்னாடி நேத்து, அதாவது போன கிளாஸ்ல கொடுத்தேன் இல்லையா ஒரு எக்ஸசைஸ், உங்களோட லைஃப் கொஞ்சம் திருப்பி பார்த்துக்குவாங்க. என்ன தெரியறது, யாராவது ஷேர் பண்ண முடிஞ்சா ஹேண்ட் ரைஸ் பண்ணுவாங்க கேட்கிறேன். ஆனா நீங்க விஷயத்துக்குள்ள போகணுங்கிறது இல்லை, என்ன விஷயத்தினால துக்கப்பட்டேன் அது கூட நீங்க சொல்லணுங்கிறது இல்லை. நீங்க என்ன பார்த்து ஓவராலா உங்களுக்கு என்ன தெரிஞ்சது, இப்படி பார்க்கறதுனால உங்க லைஃப் நீங்க கோ த்ரூ பண்றதுனால உங்களுக்கு என்ன தெரிஞ்சது, அது மட்டும் ஷேர் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் கேட்கிறேன். வாழ்க்கையில நம்ம என்ன அனுபவிச்சோமோ அதையே நினைச்சுட்டு இருக்க கூடாது. அதுல இருந்து நம்ம பாடம் கத்துக்கணுமே தவிர, அதுல இருந்து என்ன நல்லது இருக்கோ நல்லதை எடுத்துக்கணும், கெட்டதை விட்டுடணும். அப்படி இருந்தோம்னா தான் நம்ம வாழ்க்கையில மேல மேல ஏதாவது யோசிக்க முடியும். இப்ப பகவானே சோதிச்சாருன்னா பகவான் ஏன் சோதிக்கிறான்னு நினைக்கணுமே தவிர அவன் ஏன் சோதிச்சான் அவனோட சண்டை போட முடியாது. அந்த சோதனையில இருந்து நம்ம என்ன கத்துட்டோங்கிறத மீண்டு வரணும். இல்ல அது ஓகே, அது நம்ம இந்த ஞானத்தினால நமக்கு அதுக்கப்புறம் தெரிய வருது.
நான் கேக்குறது உங்க லைஃப்ல நீங்க வள்ளி கோ த்ரூ பண்ணும்போது என்ன ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்கும் நீங்க என்ன கத்துண்டேல், என்ன சுகமா இருந்ததா துக்கமா அந்த மாதிரி கேக்குறேன். தப்பு பகினி எனக்கு ஆப்ஷன் இல்ல. துக்கத்தை வந்து திருப்பி நம்ம பண்ணக்கூடாது. துக்கம் அனுபவிச்சோம்னா அந்த துக்கம் எதனால அனுபவிச்சோம், ஏன் அனுபவிச்சோம் தெரிஞ்சுட்டு அதுல இருந்து வெளில வரணுமே தவிர திருப்பி திருப்பி துக்கத்திலேயே போய் விழக்கூடாது. அது லெசன் லேர்ன்ட் நீங்க சொல்றது. இருங்க வேற யாராவது எந்த கஷ்டம் வந்தாலும் நம்மளால எதுவுமே அதுக்கு தீர்வு காண முடியாது. கடவுள் தான் அதுக்கு வந்து தீர்வு கொடுக்கணும். அதனால நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இல்ல இதை நம்ம தான் பண்றோம்னு நினைக்கிறோம், ஆனா எதுவுமே நம்ம பண்றது இல்ல, எல்லாமே கடவுளோட இதுதான். அதனால எந்த துக்கம் வந்தாலும் அதுக்கு வந்து நம்ம அவர் என்ன வந்து இது பண்றாரோ அதுக்கேத்துன்னு நம்ம நடக்கணும். எதுவுமே நம்ம தீர்வு நம்மகிட்ட இல்ல, அதை மட்டும் தெரிஞ்சுட்டேன் நானு. எல்லாம் நம்மளை விட்டு கடந்து போறது, துக்கம் வந்தாலும் அது கடந்து போறது. ஆனா அதுக்கான நம்ம வந்து எதுவுமே பண்றது கிடையாது. அது தானா எப்படி வந்ததோ அதே மாதிரி அது கடந்து போனோம்னு நம்ம மறந்து போயிடுறோம். அது எப்படி அப்படின்னா அது சுவாமியால மட்டும்தான் முடியாது, நம்மளால அதுக்கு எதுவுமே தீர்வு கிடையாதுன்றது தெரிஞ்சுட்டேன் எல்லா விஷயத்துலயுமே. நிறைய துக்கங்கள் வந்து போயிருக்கு. அந்த துக்கங்கள் காரணம் நான் வந்து அதை எதுவும் சரி பண்ண முடியாது, ஈஸ்வர அனுகிரகம் அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கறத நீங்க பார்த்தேங்கிறீங்க. ஆமா கட்டாயம். சரி வேற இப்ப நம்மளுக்கு இதுல வாழ்க்கையில நிறைய துக்கம், எத்தனையோ வருஷம் கடந்து வந்திருக்கோம், எத்தனையோ நல்லது பார்த்திருக்கோம், எத்தனையோ கெட்டதும் பார்த்திருக்கோம். நல்லது வந்த போது சந்தோஷப்படுறோம், துக்கம் வரும்போது கஷ்டப்படுறோம். 2 ரியாக்ஷனும் நம்ம மனசுல மாறி மாறி வந்துட்டு இருக்கு. சோ அது என்ன பண்ணும், அப்ப நம்மளுக்கு என்ன விவேகம் வரணும் அப்படின்னாக்க 2த்தையுமே பிரசாதமா ஏத்துக்கிற புத்தி வரணும். சோ அதாவது நல்லது நடந்தாலும் அது வந்து சுவாமியோட ஒரு அனுகிரகத்தால வந்தது. ஒரு துக்கம் வந்தாலும் அதுவும் நம்மளுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருக்கு அப்படின்ட்டு இதுவும் சுவாமியோட பிரசாதமா ஏத்துக்கிற ஒரு மனப்பக்குவம் நம்மளுக்கு வரணும். அதனாலதான் நம்மளுக்கு வந்து நீங்க வரணும். லைஃப்ல பண்ணும்போது என்னென்னலாம் பார்த்தீங்க, அது நம்ம வரணுங்கிறது நம்ம தெரியும். அல்டிமேட் நம்ம இனிமேதான் அதை பண்ண போறோம், பிராக்டிஸ் பண்ண போறோம். பட் நான் இல்ல பார்க்கும்போது எடுத்துட்டு இருக்கோம், எல்லாத்தையுமே அந்த புத்தியோட நம்ம எடுத்துட்டு இருக்கோம்னு சொல்றேன் நான். அந்த பிரசாத புத்தியோட நம்ம வந்து எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிட்டோம். சோ நல்லது நடந்தாலும் அது சுவாமிக்கே அது அது அர்ப்பணம், கெட்டது நடந்தாலும் அது உனக்கே அர்ப்பணம் அப்படிங்கிற மாதிரி. நீங்க ப்ளூரல்ல சொல்லாதீங்க, உங்களை மட்டுமே பண்ணிட்டே. ஆமா ஆமா. சோ அதனால எதுவுமே ரொம்ப டீப்பா எடுத்துக்கலை. நீங்க எடுத்துக்கிறது இல்ல. இல்ல, எது வந்தாலும் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனோபாவம். வந்து இப்ப நினைச்சு பாக்குறீங்களா, இல்ல அப்பமே உங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்ததா? அப்ப சின்ன வயசுல இருக்கும்போது அதெல்லாம் பெருசா தெரிஞ்சது. அச்சோ அச்சோன்னு ரொம்ப மனசு போட்டு குழப்பம்லாம் இருந்தது. அது இப்ப பாஸ்ட்ல நினைக்கும் போது ஓ இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோம், ஓகே இது நம்ம எல்லாம் சாதிச்சிட்டோம், இதெல்லாத்தையும் நம்ம எத்தனையோ ஈவன் இப்ப கூட நம்ம வந்து ரொம்ப ஓவர் சந்தோஷத்துல இருக்கோம்னு சொல்ல முடியாது. இப்பயும் துக்கங்கள்லாம் வரதான் செய்யறது, வாழ்க்கையில விதவிதமா வருது. எல்லாத்தையுமே சரி இப்ப வந்து அதை ஏத்துக்கிற ஒரு மனோபாவம் நம்மளுக்கு வந்திருக்கு விவேகத்தினால. நம்ம இன்னும் அது ஃபுல்லா முடிக்கல, நம்ம இன்னும் வரல, நம்ம டிராவல் பண்ணணும். வந்துட்டு இருக்கு, அதாவது ட்ரையிங் டு அச்சீவ். அத வந்து கோ த்ரூ பண்ணும்போது உங்க ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் நீங்க பார்த்ததுல எல்லாத்தையும் துக்கத்தை பார்த்தேலா, இல்ல சந்தோஷமாவே இன்னும் கேரி ஃபார்வர்ட் ஆயிட்டு இருக்கா, இல்ல அந்த சந்தோஷம் துக்கமா மாறித்தா, இப்ப எல்லாமே அப்போ நல்லது நம்ம ஆசைப்பட்டு போறது எல்லாமே நல்லதாதான் இருக்கா, இல்ல நல்லதெல்லாம் நமக்கு கெடுதல் பண்ணியிருக்கா, அதுக்கப்புறம் பின்னாடி இது ஏன்டா நடந்தது அப்படின்னு நம்ம நிறைய திங்க் பண்ணிருப்போமா, அந்த மாதிரி தான் நான் கேட்கிறேன். இனிமே நம்ம போறோம், அது நம்ம நாலேஜ் அதை ப்ராக்டிக்கலா கொண்டு வரணும். இன்னும் இப்போதைக்கு வேணா தியரிட்டிக்கலா இருக்கலாம், ப்ராக்டிக்கலா அதெல்லாம் வரணும். நம்ம எப்படி அதை பார்க்க போறோங்கிறதெல்லாம் இனிமேதான் நம்ம பார்க்க போறோம். பட் நம்ம அதை கோ த்ரூ பண்ணும்போது நான் சொல்றேன், உங்க லைஃப் நீங்க ஃப்ரம் த பிகினிங் பார்க்கும்போது இந்த நாலேஜ் எல்லாம் இருந்திருக்காது, கண்டிப்பா இருந்திருக்காது. என்ன பார்த்தேன், அதாவது உங்களோட லைஃப் ஒரே அழகா சூப்பரா போயிட்டு இருந்ததா அந்த மாதிரி? இல்ல, மாறி மாறி சுகமும் துக்கமும் மாறி மாறிதான் வந்துட்டு இருந்தது. முதல்ல இந்த பின்னோக்கி நடந்து வந்த போதுல ஏற்பட்டது பிரமிப்பு. இத்தனை கடந்து விட்டோமா, இத்தனை நடந்திருக்கிறதா என்று. வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலுமே சுகங்களும் துக்கங்களும் இருந்திருக்கின்றன. அந்த சுக்கங்களையும் துக்கங்களையும் ரெண்டுத்தையும் தாங்கக்கூடிய சக்தி அந்தந்த காலத்துல ஓரளவுக்கு இருந்தது. அதை கொடுத்தவர் இறைவன் தான். அந்த சில சுக்கங்கள்
சில சுகங்கள் ஒரு வடிவு, ஒரு என்ன மார்க், அதாவது நம்ம ஒரு ஆழ்ந்த ஒரு பின்னத்தை ஏற்படுத்திருக்கு, லெஃப்ட் அ டீப் மார்க் இன் அவர் மைண்ட். அது நம்ம இப்போ அடிமனத்துல அது ஓடிட்டு தான் இருக்கு. அத எதனால அப்படிங்கிறது யோசிக்கிறத விட, ஆஹா இப்படி நடந்திருக்கே, அது எப்படி கடந்து வந்தோம் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு ஆத்ம திருப்தி ஏற்பட்டு இருக்கு எனக்கு இப்போ. அதே மாதிரி இந்த அனுபவங்கள் எல்லாமே நிரந்தரமும் கிடையாது. சில இடத்துல நிரந்தரமா இருக்கின்றன, சில இடத்துல தற்காலிகமாக தான் இருந்திருக்கின்றன. ஒவ்வொரு வாட்டியும் நினைக்கும் பொழுது இது அந்த நிஜமாவே சுகம்தானா இல்ல நிஜமாவே துக்கம் தானான்னு இப்ப தோன்றது. அது ஆங்கிலத்துல சொல்லும் போனா இஸ் இட் அ பிக்மெண்டேஷன் ஆஃப் யர் இமேஜினேஷன் அப்படின்னு கேட்க தோன்றது. நீயா நினைக்கிறதானா? அது நம்ம பாக்குற கண்ணோட்டம்ங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன்னா அந்த கண்ணோட்டம், நீ பார்க்கிற பார்வையில தான் சுகமா துக்கமா, அந்த துக்கத்தையும் சுகமா எடுத்துக்கக்கூடியவாளும் இருக்கா, சுகத்தை துக்கமாவும் எடுக்கிறவாளும் இருக்கா. இப்ப ஒரு உதாரணம் எடுக்க போனா குந்தி தேவியை தான் சொல்ல போறோம். நம்ம எல்லாரும் வரம் கேட்டா கூட குந்தி தேவி எனக்கு துக்கத்தை கொடுனா, ஏன் அப்படிங்கிறது அந்த துக்கத்துல போகும்போது தான் கிருஷ்ணான்னு சொல்றேன், அந்த சுகம் தான் எனக்கு பெருசா இருக்குங்க. சோ அந்த அளவுக்கு நாம இன்னும் வரல. ஆனால் இன்னுமே இப்போ இந்த கடந்த பாதையில பார்க்கும் பொழுது ஒண்ணு இட் வாஸ் நாட் பர்மனன்ட், இட் வாஸ் சாரி ஆங்கிலத்தை சொல்றேன், பர்மனன்ட் இல்ல, டெம்பரரியா தான் இருந்திருக்கு. சிலது இந்த டெம்பரரி மார்க்ஸ் ஹவ் பீன் டீப்லி ஃபெல்ட். சிலது இதை விட நம்ம நல்லா ஹேண்டில் பண்ணிக்கலாமோன்னு தோணும், பட் தெரியாது. அது நம்மளா பண்ணுவோம், ஆட்டு வித்தான் ஆடிக்கிறோம்னு நினைச்சுட்டு சர்வம் கிருஷ்ணார்ப்பண வஸ்துவும் தான் ஆயிடுது. இதுல இருந்து வரக்கூடிய பாடங்கள், இன்னும் பாடங்கள் என்னங்கிறது, அதாவது இனிமேல் தான் நம்ம படிக்க போறோம். இந்த ஆரம்பத்து ஒரு இதுக்கே இந்த ஒரு நிமிஷம் நான் நீங்க சொன்ன ஒரு மகா உன்னதமான ஒரு தாட், இது மாதிரி நான் நினைச்சு பார்த்தது கிடையாது. அது நினைச்சு பார்க்கும் போதே நம்ம உள்ளுக்குள்ள ஆரம்பத்துல உள்ள போறோம், இப்போ அப்பா அப்படின்னு இதெல்லாம் இருக்கா அப்படின்னு. இதுல இருந்து இன்ன வரைக்கும் தெரிஞ்சது பிலீவ், அதாவது மேல ஒரு பரம்பொருள், அது என்ன கடவுளான்னு சொல்லலாம் இல்ல பரமாத்மான்னு சொல்லலாம், அதை நம்பு. அதே மாதிரி கவுண்ட் ஆன் யுவர் பிளெஸிங்ஸ், கடவுள் கொடுத்த வர பிரசாதங்களை பிரசாதங்களாக ஸ்வீகரியும். நமக்கும் கீழே உள்ளவர் கோடி என்ற கண்ணதாசன் வரிகள் தான் என்னைக்கும் இருக்கும், நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. அப்புறம் இன்னொரு சகோதரி சொன்ன மாதிரி இதுவும் கடந்துடும். இதெல்லாம் நினைச்சுன்னா அந்த காலத்துல இல்ல, இப்பதான் இதெல்லாம் உணரும். அப்ப அந்தந்த காலத்துல இதெல்லாம் நம்ம இருந்தா வேற மாதிரி இருந்திருக்கலாம். சோ இது வரைக்கும் இது தோன்றிருக்கு, எனக்கு மனசுல பட்டதை நான் சொல்லியிருக்கேன். அடியன் நமஸ்காரம். ஒரு நிமிஷம். சோ நம்ம திருப்பி பார்க்கும்போது நம்ம எதுக்கெல்லாம் பயந்தோமோ, நிறைய விஷயத்துக்கு பயந்து போயிருப்போம். ஆனா பயந்தது நம்ம பயந்த மாதிரியே நடந்திருக்காது. ஆனா அதுக்கு நம்ம அவ்வளவு பயந்துருப்போம். ஆனா அந்த நம்ம பயந்தோங்கிறதுனால அது நடக்காமையும் இருந்திருக்காது. ஆனா அது நடக்கும்போது நம்ம ஹேண்டில் பண்ணிருப்போம். சோ இந்த பயம்ங்கிறதே ஒரு அன்னெசரிங்கிறது நமக்கு தெரிய வரும். நல்ல நீங்க ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது தெரியும். இன்னொன்னு, நம்ம கையில எதுவுமே கிடையாது. ஏதோ ஒண்ணு நடக்கிறது, நம்ம எஃபர்ட்டை நம்ம போடணும். அது ஒண்ணுதான் நம்ம கையில இருக்கே தவிர, நாம போய் ஒரு முடிவை மாத்துறதோ அல்லது துக்கத்தை சுகமா மாத்துறதோ எதுவுமே நம்ம பண்ண முடியாது. அப்ப நம்ம பண்ண வேண்டியதுதான், நம்ம கையில இருக்கிறதுதான் என்ன அப்படின்னா நம்ம பார்வை. அந்த பார்வையை தான் நம்ம மாத்திக்கணும். அப்ப பார்வையை மாத்த நமக்கு ஒரு துக்கமா இருக்காது. துக்கம் அதாவது என்ன சொல்றது, வலி, பெயின்ங்கிறது வேற, சஃபரிங்கிறது வேறப்பா. இப்ப ஞானிகள்ட்ட எல்லாம் போய் கேட்டேன்னா பெயின் இருக்கும், அவளுக்கும் உடம்புக்கு வரும். ஒரு ரமண மகரிஷிக்கு எல்லாம் கேன்சர் வரும்போது கேட்டானா, என்ன உங்களுக்கு வலிக்கவே இல்லையான்னு. அவர் சொன்னது, எனக்கு ஒரு 100 தேள் கொட்டுறா மாதிரி வலிக்கிறது, ஆனா துக்கம் இல்லை. சோ துக்கம்ங்கிறது வேற, அந்த பெயின்ங்கிறது வேற. பெயின் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் சஃபரிங். சோ அதுதான் நம்ம பண்ண போறோம். அதுக்காக இதுக்கு நம்ம வந்துட்டோம், நமக்கு இனிமே துக்கமே வராதுங்கிறது கிடையாது. அந்த துக்கத்தை எப்படி பார்க்க போறோம், அப்ப நமக்கு அது பெயின்ஃபுல்லா இருக்காது. சோ இதை நீங்க முன்னாடி உள்ளதுல நீங்க பாத்தீங்கன்னா, அப்ப உள்ள மெச்சூரிட்டிக்கு நம்ம பயந்துருப்போம், நமக்கு மெச்சூரிட்டி அந்த அளவு இருந்திருக்காது. அப்ப இனிமே போக போக நம்ம மெச்சூரிட்டி மாற போகுது. சோ அதை நீங்க திரும்பி பார்க்கும்போது நீங்களே பார்த்திருக்கலாம், நிறைய நம்ம சுகம் 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 சுகம்னு போயிருப்போம், லாஸ்ட்ல அது துக்கத்துலதான் நின்று இருக்கும். அந்த துக்கத்தை கொடுக்காம இருந்திருக்காது. நம்ம ஆசைப்பட்டது கூட நமக்கு துக்கமா தான் முடிஞ்சிருக்கும். அந்த துக்கம்ங்கிறது சுகம்ங்கிறது கண்டினியூஸா இருந்திருக்காது. சோ அப் அண்ட் டவுன் தான் எப்பவுமே. ஒரு சுகம் வரும், அடுத்து ஒரு துக்கம் காத்துன்னு இருக்கும். அந்த துக்கம் நம்ம அனுபவிச்சோம்னா சரி, ஒரு சுகம், சரி ரொம்ப துக்கப்படுறேன்னு ஏதோ ஒரு சுகம் வரும். அப்புறம் சுகம் வந்துட்டே நினைக்கிறதுக்குள்ள இன்னொரு துக்கம் வரும். சரி, இதுதான் வாழ்க்கை, இதான் மனுஷ வாழ்க்கை.
ஆனா நம்ம அந்த துக்கத்தை எப்படி துக்கமா பார்க்க போறோம், என்ன மாதிரி நம்ம அதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்க போறோங்கிறது தான் இனிமே மாற போகுது. அந்த பெயின் இருக்காது. அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க உங்களோட ஹிஸ்டரி நீங்க எல்லாம் பார்த்தவா எல்லாம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க முன்னாடி நடந்த சிச்சுவேஷன் இனிமே நடந்தா உங்களோட பிஹேவியர் எப்படி மாறப்போகுது, அதுதான் அங்க. ஸோ இது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம போக போக உங்களுக்கு இதோட டிஃபரன்ஸ் அப்ப தெரியும். சரியா? சாதன சதுஷ்டயம் கிம் அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறார் சிஷ்யர். ஏன்னா சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரிடாம்னு முன்னாடி சொல்லிட்டார் இல்லையா? அப்ப சாதன சதுஷ்டயம்னா என்னன்னே எனக்கு தெரியாதே. அது முதல்ல தெரிஞ்சாதான் அது என்கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு நான் மூச்சுவா இல்லையா அப்படிங்கறத நான் பாத்துக்க முடியும். சோ அதான் சிஷ்யன் கேட்கிறார், சாதன சதுஷ்டயம் கிம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு குரு சொல்ற, நித்யாநித்ய வஸ்து விவேகா இஹ அமுத்ரார்த்த பல போக விராகா ஷமாதி ஷட்க சம்பத்திஹி முக்ஷுத்வம் ச இதி அப்படிங்கிற. நித்யாநித்ய, நித்ய அனித்ய சந்தியா இருக்கு. சோ நித்ய விவேகம், அனித்ய வஸ்து விவேகம். சோ இந்த விவேகம் அதாவது நித்தியத்தை பத்தி அனித்தியத்தை பற்றிய ஒரு அறிவு. விவேகம்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிரிச்சு அறியணும். இதெல்லாம் நித்தியம், இது அனித்தியம் அப்படிங்கறத ஒரு, இது ஆத்மா இது அனாத்மா அப்படின்னு ஒரு, இது தர்மம் இது அதர்மம் அப்படின்னு பிரிச்சு அறியற ஒரு புத்தி, அந்த விவேகம், அந்த நாலேஜ் அது வரணும். சோ அதுதான் நித்யாநித்ய வஸ்து விவேகா. அந்த 4ல அது ஒண்ணு விவேகம். அடுத்தது ஈக அமுத்ரார்த்த, அதை சேர்த்து சந்தி பண்ணியிருக்கு இகாமுத்ரார்த்தன்னு. சோ ஈகனா இந்த உலகம், இந்த உலகத்துல. அப்புறம் அமுத்ரார்த்த, அமுத்திரம் அப்படின்னா வேற உலகங்கள். சோ வேற உலகங்கள்ல உள்ள அர்த்தம், அதாவது இந்த உலகத்துல உள்ள அர்த்தம், இக அர்த்தம் அமுத்ரா அர்த்தம், ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும். அர்த்தத்தை ரெண்டுத்துக்கும் சேர்த்துக்கணும். அப்ப இந்த உலகத்துல உள்ள அர்த்தங்கள், அதாவது இந்த உலகத்துல உள்ள இந்த விஷய சுகம் அர்த்த, அதுக்கப்புறம் பல போகன்னு இருக்கு இல்லையா. அர்த்தம்ங்கிறது அந்த நம்ம பண்ற அந்த ஒரு கர்மானால விளையக்கூடிய அந்த பலனால ஒரு போகம் கிடைக்கிறது இல்ல, ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. அததான் சொல்றார். இந்த உலகத்துல நம்ம என்ன அனுபவிச்சாலும் அது கர்மானாலதான். ஒண்ணும் இல்ல, வெரி ஒரு சிம்பிள். இன்னைக்கு காஃபி நல்ல நம்ம சாப்பிட்டோம், அப்பா திருப்தியா இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சேன்னா அந்த காஃபி நல்ல வந்ததே ஒரு நமக்கு ஒரு அன்னைக்கு ஒரு நம்ம ஒரு புண்ணிய பலனாலதான். இல்ல அன்னைக்கு சரியா வாய்க்கல, ஒரு குக்கிங் சரியா வாய்க்கலன்னு எடுத்துட்டா கூட அது அதுவும் ஒரு பாவ பலன் தான். ஏன்னா இதெல்லாம் ஒரு பாவமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் எவ்ரிதிங், எதுவுமே காரணம் இல்லாமல் காரியங்கள் நடக்காது. சோ அதனால எல்லாமே அந்த பலன், கர்ம பலனைத்தான் நம்ம இங்க போகம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வெறும் சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரை நீங்க எந்த வேணா எடுத்துக்கலாம், எல்லாமே கர்ம பலன்ல தான் வருது. அதுதான் இங்க சொல்ற பல போக, பலத்தோட அந்த போகம் பண்றோமே, அனுபவிக்கிறோமே, போகம்னா அனுபவிக்கிறது, அந்த அனுபவிக்கிறோமே அத விராகா. விராகனா என்னன்னா ஒரு விராகத்தோட பாவம் தான் வைராகியம்னு சொல்றோம். அதுல இருந்து ஒரு டிட்டாச் ஆகுது. இந்த உலகத்துல உள்ள பலன், அதுல இருந்து பலத்தினால ஒரு போகம் கிடைக்கிறது, அதுல இருந்து டிட்டாச்மெண்ட். இல்ல இந்த கர்ம பலனை வச்சு நான் வேற உலகங்கள், இந்த சரீரத்தை விட்ட அப்புறம் ஒவ்வொரு ஜீவனும் வேற ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு போறது இல்லையா, அங்க உள்ள சில போகங்களை அனுபவிக்கிறது இல்லையா, அதுல இருந்தும் விராகா. அந்த எனக்கு இப்போ அதோட எங்க போறேன்னு எனக்கு தெரியாது, ஆனா எங்க போனாலும் அந்த கர்ம பலன்கிறது தான் கூட வரப்போறது. வேற ஒன்றும் கூட இங்க சம்பாதிச்சதோ காரோ வீடோ கூட வரப்போறது கிடையாது. ஆனா அந்த கர்மா மட்டும்தான் கூட வரும். அந்த கர்மானால நம்ம வேற ஃப்ரீக்வன்சிக்கு போறோமே, அங்க ஒரு பலனை நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா, அதனால ஒரு போகம் கிடைக்கிறதே, அதுல இருந்தும் விராகா, அதுல இருந்தும் நம்ம டிட்டாச் ஆயிக்கணும். அதுதான் அவர் சொல்ற இக அமுத்ரார்த்த பல போக விராகா. இது எல்லாமே என்னதுனால அனுபவிக்கிறோம், கர்ம பலனால நம்ம அனுபவிக்கிறது தான். எங்கேயும் சரி வேற ஃப்ரீக்வன்சிலையும் சரி. விராகானா அந்த பற்று இல்லாம இருக்கிறது, அதாவது இது டிட்டாச்மெண்ட்னு சொல்லுவோம். இதுல பற்று கிடையாது. பற்று இல்லைங்கிறதுக்காக வெறுக்கிறது கிடையாது, அது துவேஷம். சோ வெறுக்கிறதுங்கிறது டிஃப்ரெண்ட், எனக்கு பற்று இல்லைங்கிறது டிஃப்ரெண்ட். சோ நம்ம பற்று இல்லாம தான் இருக்கணும், வெறுப்புங்கிறது வரக்கூடாது. வெறுப்புன்னு வந்தா அது ராகத்வேஷத்துக்கு கீழே போயிடும், அது பிறவியை கொடுக்கும். அதனால அது வெறுப்பு கிடையாது, ஒரு டிட்டாச் பாவம். சோ அதுதான் இவர் சொல்றார். இப்ப என்னெல்லாம் சொல்றாருங்கிறது அடுத்தது. ஷமாதி ஷட்க சம்பத்திகிங்கிற
ஷம ஆதி, ஷம முதலிய, ஆதினா முதலிய, ஷம அப்படிங்கிற முதலிய ஷட்க சம்பத்தி 6 விஷயங்கள் இருக்கு. அதை ஒன்னொன்னு பின்னாடி சொல்ல போற. இந்த 6 விஷயங்களை சம்பத்தினா சொத்து, இந்த 6 சொத்துக்கள் 6 விஷயம் ஷட்க சம்பத்தி அது இருக்கணும் ஒரு முமுட்சுக்கு. அதுக்கப்புறம் முமுட்சுத்துவமும் இருக்கணும். சோ முமுட்சுத்துவத்தை கடைசியில தான் போட்டிருக்காரு. நம்ம அது ஒண்ணுதான் நினைச்சுட்டு இருக்கோம். இல்ல, சாதன சதுஷ்டயம்ங்கிறது 4. அதுல நித்தியானித்திய வஸ்து விவேகம் இருக்கணும், இகாமுத்ரார்த்த பலபோக விராக பாவம் இருக்கணும், அதுக்கப்புறம் சமாதி ஷட்கம் அந்த நாலேஜ் இருக்கணும், அதுக்கப்புறம் முமுட்சுத்துவம். இந்த நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தை பத்தி தான் இனிமே நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் ஒன்னொன்னும். இதுல வந்து சமாதி, சமதம, அப்புறம் உபரம, திதிக்ஷா அதெல்லாம் நம்ம பின்னாடி ஒன்னொன்னா பார்க்க போறோம். சமாதானம் அதெல்லாம் வரும். சோ இந்த 6 பிளஸ் அப்புறம் விராகம் 7, அப்புறம் நித்திய அனித்திய விவேகம் 8, மோட்சத்துவம் 9. ஆக்சுவலா 9, ஆனா இவர் ஷட் 4ன்னு சொல்றாரு, சதுர்டயம்னு. இந்த 6த்தையும் ஒரு பேக்கேஜா சொல்றேன். ஏங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். சோ நீங்க இப்போ வந்து இந்த 4ம் இருந்தா தான் ஒருத்தரை நம்ம முமுட்சுன்னு சொல்லணும். அந்த முமுட்சு தான் அதிகாரி. அந்த முமுட்சுக்கு தான் நான் இதை வந்து சொல்ல போறேன் அப்படிங்கிற. அப்ப இப்ப நமக்கு ஒரு கொஸ்டின் வரும், என்னடா இது இந்த 4ம் சொல்றாரே, இதெல்லாம் என்கிட்ட இல்லையே, இல்ல இருக்கிற மாதிரி தெரியல. என்கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அந்த 4th தான், முமுட்சுத்துவம் மட்டும்தானே இருக்கு. அப்ப நான் இதுக்கு எலிஜிபிள் இல்லையா? நான் வந்து இந்த கிரந்தம் படிக்க கூடாதா, தெரிஞ்சுக்க கூடாதா? இப்படி எல்லாம் நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும் இல்லையா? வந்து இப்போ ஒரு ஸ்கூல் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, 3rd இருந்து 4th போறது, இல்ல ஏதாவது ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ் போகும்போது 100% மார்க் வாங்கினாதான் அடுத்த கிளாஸ் போக முடியுமா? ஏதோ ஒரு பாஸ் மார்க் வாங்கினா கூட அடுத்த கிளாஸ்ல போய் உட்காந்துக்கலாம்ல, அப்புறம் பிக்கப் பண்ணிக்கலாம். அப்படித்தானே பண்றா இல்லையா? ஒரு 40 வாங்கினா கூட ஓகே, நீ நெக்ஸ்ட் கிளாஸ் போய்க்கலாம். அந்த மாதிரி நம்மளும் ஒரு 40 முமுட்சுத்துவம் இருக்கிறதுனால ஒரு பாஸ் மார்க்னு வச்சுட்டு நம்ம அடுத்து போறோம். இல்லைன்னா நம்ம இந்த 4 இருந்தாதான் அடுத்தது அப்படின்னா யாருக்குமே இருக்காது. அப்ப யாருமே படிக்க முடியாதுன்னு ஆயிடும். ஸோ அட்லீஸ்ட் 1 வச்சுட்டு நம்ம உள்ள போறோம். அட்லீஸ்ட் நம்ம கிட்ட என்ன இருக்கணும்னா ஓப்பன் மைண்ட் இருக்கணும். ஓகே, என்கிட்ட இல்ல, ஆனா நான் இனிமே கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். சோ நீங்க நம்ம இதுல பார்க்க போறதெல்லாம், நீங்க சொல்றதெல்லாம் நான் ஃபாலோ பண்றேன், உள்ள வாங்கிக்கிறேன். சோ என்னோட சாதன சதுஷ்டயத்தை நான் இம்ப்ரூவ் பண்ணறதுக்கு ரெடியா இருக்கேன். அது இருந்தா போதும். நம்ம அடுத்தடுத்து நம்ம போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஒன்லி திங் நம்ம ஓப்பன் மைண்டடா இருக்கணும். இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், என்கிட்ட இல்லைங்கிறத முதல்ல நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்பதான் அந்த அகங்காரமே கீழே ஓடும். இல்ல எனக்கு எல்லாம் தெரியுமே, இதெல்லாம் எனக்கு தெரியாதா, எல்லாம் தெரிஞ்சது தானே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா எதுவுமே உள்ள போகாது. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது, நான் தெரிஞ்சுக்கிறேன். எங்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான் முமுட்சுத்துவம். பட் மற்ற குவாலிஃபிகேஷனை நான் வளர்த்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். அவ்வளவு தெரிஞ்சுட்டா போறோம். நம்ம அடுத்து ஒன்னொன்னா உள்ள போய் நம்ம பார்க்கலாம். சோ அடுத்தது நித்திய வஸ்து விவேகா. சோ நித்திய வஸ்து விவேகத்துல என்ன சொல்றாருன்னா, அடுத்தது நித்திய வஸ்து விவேக கஹான்னு கேட்கிற சிஷ்யர். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டார், சாதன சதுஷ்டயம் என்னங்கும் போது 4 சொல்லிட்டார். அடுத்தது அதுல நித்திய வஸ்து விவேகங்கிறதா ஃபர்ஸ்ட். அப்படின்னா என்னன்னு தெரியாது. அப்போ அடுத்து சிஷ்யர் கேட்கிறார், நித்திய வஸ்து விவேகம்னா என்ன அப்படின்னு அதுக்கு ஆன்சர், நித்திய வஸ்துவேக்கம் பிரம்ம தத் வதிரிக்தம் சர்வமனித்யம் அயமேவ நித்திய வஸ்து விவேகா. சோ நித்திய வஸ்து அப்படிங்கிறது, நித்தியமா இருக்கக்கூடிய ஒரு வஸ்து ஏக்கம் பிரம்ம, அந்த பிரம்மம் ஒண்ணுதான் நித்திய வஸ்து. தத் வதிரிக்தம், அதை தாண்டி மத்ததெல்லாம் சர்வம் அனித்யம், எல்லாமே அனித்யம் தான். அயமேவ, இதுதான் நித்திய அனித்திய வஸ்து விவேகா. இதுதான் நித்திய வஸ்து விவேகம் அப்படின்னு சொல்றாரு. சோ நம்ம வந்து இது வந்து என்ன சொல்றாரு, ஒரு டெஃபினிஷன் மாதிரிதான். சோ நம்ம இது வெறும் இந்த டெஃபினிஷனும் அதுக்கு அர்த்தம் அப்படி பார்த்தோம்னா இந்த புக்கை நம்ம ஒரு மாசத்துக்குள்ள முடிச்சுன்னு போயிட்டே இருக்கலாம். அப்ப பிராக்டிக்கல் நாலேஜ் வராது. வெறும் தியரிட்டிக்கலாமா எல்லாமே பிரம்மம் தான் எனக்கு தெரியுமே அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் அனுபவபூர்வமா வரணும்னா ஒன்னொன்னே நம்ம உள்ள போய் நம்ம விசாரம் பண்ணணும். அப்பதான் நமக்கு அனுபவமா அது சித்தியாகும். சோ இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நித்திய வஸ்து விவேகத்தை பத்தி. சோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின், நான் உங்களை வந்து ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருந்தேன், நீங்க எல்லாம் பார்த்து வாங்கும் எது நித்தியம் எது அனித்தியம்ங்கிறத பார்த்தேலா? எஸ் மேம். எப்படி பார்த்தேன்?
புருஷார்த்தங்கள் 4. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். அதுல ஃபர்ஸ்ட் 3 தர்மம், அர்த்தம், காமம் இது 3மே அனித்தியம். மோட்சம் அது மட்டும்தான் நித்தியம். இல்ல அப்படி பார்க்க சொல்லல. ம். வேற யாராவது? அடியன் நீங்க நம்ம முன்னாடி இருக்கிறத பார்த்து ஒவ்வொன்னா ரஜினிண்ணா. பாருங்க. ஒவ்வொன்னையும் பார்த்துட்டு நித்தியமா அநித்தியமான்னு நிர்ணயம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னேன். சோ அதை எடுத்துட்டு நான் உட்கார்ந்த இடத்துல இருந்தே முன்னாடி இருந்த ஒவ்வொரு பொருளையுமே தான் பார்த்தேன். அது எடுத்து பார்க்கும்போது எல்லாமே பெரும்பாலானவை எல்லாமேன்னு சொல்லலாம் அநித்தியமா தான் தோணுச்சு. அப்ப நித்தியம் அப்படிங்கிறது என்னங்கிற கேள்வி வரும்போது அந்த இயற்கை இல்ல பரம்பிரம்மம் அது ஒண்ணுதான், இறைவன் ஒண்ணுதான் நித்தியமா தோணித்து. அந்த அது தவிர இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு வெளிச்சம் இல்லை காற்று இல்ல ஒரு நடைமுறை, அதாவது அஸ்ட்ரானமிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. இப்ப இயற்கையில கிரகங்கள்லாம் மாறிண்டே இருக்கு இல்லையா? இதெல்லாம் அது தர்மம் இருக்கிற வரைக்கும் இது எல்லாமே தான் நித்தியமா தோணிச்சு. அதத்துல சில அட்ரிபியூட்ஸ் மாறுதல் என்பது நித்தியம்தான், என்னைக்குமே அது மாறித்துட்டே இருக்கும். சோ அதே மாதிரி இந்த சில வேல்யூஸும் நித்தியமா தோணுச்சு. நிலையற்ற தன்மை. உங்களுக்கு அப்ப கிரகங்கள்லாம் நித்தியமா தெரியறது, மத்த பொருட்கள் எல்லாம் அநித்தியமா தெரியறது. கரெக்டா? ஆமா, இறைவன் இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பரம்பிரம்மம் அது மட்டும்தான் நித்தியமா தெரியாது. பார்க்கும்போது முக்காவாசி எல்லாமே அனித்தியமா தெரிஞ்சது. இந்த சென்ஸ் அது துக்கம் அதெல்லாம் ரிலேட்டடா வந்துரும். அந்த சமயத்துக்கு சுகமா இருந்தாலும் பின்னாடி அது எனக்கு துக்கமா வருதுன்ற மாதிரி எனக்கு தோணுது. சோ நித்தியம்னு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்ப நாலேஜ் நம்ம புக்ஸ்ல கெயின் பண்ற நாலேஜஸோ இல்ல எனக்கு நிம்மதியா இருக்கிறதுக்காக இப்போ பூஜை பண்றேனோ இல்ல அந்த இது பண்ணும்போது அதெல்லாம் கொஞ்சம் சுகமா தெரியுது. ஆனா கொஞ்சம் இன்னும் டீப்பா யோசிக்கும் போது என்ன தோணுதுன்னா, இதெல்லாம் எனக்கு ஒரு சாதனமா இருந்திருக்கு. இந்த சென்ஸ் சுகம் துக்கம்ன்றது அனலைஸ் பண்ணி அதெல்லாம் எனக்கு எப்படியும் துக்கம் கொடுக்கும் சுகம் வந்துகிட்டு தான் இருக்க போகுது. இப்போ நான் பூஜை பண்ணாலும் ஏன் எனக்கு கொடுக்கலன்ற ஒரு துக்கம் ஒரு சமயத்துல வரலாம். சோ அதுவும் அனித்தியம் தான். பட் தீஸ் ஆர் ஆல் வெப்பன்ஸ் ஃபார் மௌல்டிங் மீ. எனக்கு டூல்ஸ் அதெல்லாம். இது எனக்கு இந்த நிலை, இப்போ நான் எந்த நிலையில இருக்கேனோ, தட் மீன்ஸ் நான் எந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல இருக்கேனோ, சோ நான் என்னெல்லாம் கத்துக்கிட்டேனோ அதெல்லாம் என்ன ஒரு இட் இஸ் லைக் ஸ்டெப்ஸ் ஃபார் மீ. என் லைஃப்ல நான் ஒரு கஷ்டம் அனுபவிச்சதோ இல்ல இந்த நித்திய சுகம் அநித்திய சுகம் எந்த நாலேஜை கெயின் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல ஒரு மன நிம்மதிக்காக கடவுளை தேடி போயிருந்தாலும் சரி, என் மனசு அதெல்லாம் நித்தியம் அநித்தியம்ன்றதை விட சுக துக்கத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி மூணாவதா ஒன்னு சொன்ன உதாசீன பாவனை தான் இப்ப கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எது நடந்தாலும் கொஞ்சம் நியூட்ரலா இருக்கிற மாதிரி தோணுது. அண்ட் எதெல்லாம் நான் இப்போ கெயின் பண்ணிருக்கேன் நாலேஜோ எதுவோ அதெல்லாம் எனக்கு இப்போ இந்த சமயத்துக்கு ஓப்பன் மைண்டட்னஸ் கிரியேட் பண்ணிருக்கு. இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தத்துவ போதம் படிக்க போறேன்னா அதுக்கு யூஸ் ஆகிற டூல்ஸா தான் எனக்கு தெரியுது. இப்போ எதெல்லாம் நான் நித்தியம்னு கொஞ்சம் யோசிக்கிறேனோ. நீங்க இந்த போனதை விடுங்க. இந்த 1 வீக் டெய்லி ஒரு 10 to 15 minutes போடணும். கிளாஸ் சாட்டர்டேன்னு ஃப்ரைடே பண்ணாருதை நான் சொல்லல. டெய்லி போட்டு டெய்லி நீங்க இப்போ இங்க உட்காந்துருக்கீங்க, நான் எப்படி பண்ணணும்னு சொல்றேன். இந்த ரூம் நீங்க உட்காந்துருக்கிற ரூம்ல உங்களுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதெல்லாம் ஜஸ்ட் யூ அனலைஸ். இது இப்போ ஒரு சேர் இருக்குன்னா சேர் நித்தியமா அநித்தியமா? நித்தியம்னா ஏன் நித்தியம்? அது நீங்க யாருமே சொல்லல. ஏன் நித்தியம்? அநித்தியம்னா ஏன் அநித்தியம்? அது நம்ம லாஜிக்கலா ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? சோ ஏன் அநித்தியம் அந்த மாதிரி ஒன்னொன்னா நீங்க கேட்கணும். ரூம்ல உள்ளதெல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் ரூமை விட்டு வெளில வாங்க. உங்க வீட்டுல இருக்கிற மத்த சாமான்கள் அதெல்லாம் ஒன்னொன்னும் நீங்க கேட்கணும். என்ன நித்தியமா அநித்தியமா? ஏன் நித்தியம் ஏன் அநித்தியம்? அந்த கொஸ்டின் வரணும். ஸோ யூ ஆக்சுவலி யூ நீட் 1 week டைம் ஃபார் திஸ். ஏன்னா ஒரே நாள்ல நீங்க அவ்வளவு திங்க் பண்ண முடியாது. ஆமாமா இதெல்லாம் அனித்தியம் தான் தெரியும், பிரம்மம் தான், அதான் போட்டிருக்கேன் புக்லயே, அப்படி பாக்குறத நான் சொல்லல. ஒன்னொன்னுத்தையும் நாம நம்ம புத்திக்கு உள்ள ஏத்தணும். அது டெக்ஸ்ட்ல இருக்கு, நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம். சோ ஒன்னொன்னுக்கும் நீங்க ரீசன் கொடுக்கணும். சரி ஓகே, வீட்டை விட்டு வெளில வர ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு, அந்த ஸ்ட்ரீட்ல நீங்க என்னெல்லாம் பாக்குறீங்க? ஒரு மரம் இருக்கு, மரம்னா அது நித்தியமா அனித்தியமா? அப்போ என்னோட லைஃப் ஸ்பேன்ல அது இருக்கு, நான் பார்த்துட்டே இருக்கேன், முன்னாடி பார்த்தேன். சோ அது நித்தியமா இருக்கலாம். சோ நித்தியமா அனித்தியமா அப்படின்னா ஏன் நித்தியம் அது ஏன் அனித்தியம்? அதுக்கப்புறம் உங்க சிட்டி
உங்களோட ஃபுல்லா அப்படி ஒன்னொன்னா வெளில வரணும். உங்க ஸ்டேட், உங்க கண்ட்ரி, அதுக்கப்புறம் கண்ட்ரியை விட்டு வேர்ல்டு, மற்ற கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. யூனிவர்ஸ்ல எல்லாம் எதெல்லாம் நித்தியம், எதெல்லாம் சந்திரன், சூரியன், கிரகங்கள். இப்ப ஜி சொன்னா இல்லையா, கிரகம்லாம் எனக்கு நித்தியமா தெரியறதுன்னு. ஓகே, தெரியறது அதுக்கு நீங்க இது தெரியக்கூடாதே அப்படின்னு நினைக்க கூடாது. தெரிஞ்சா தெரியட்டும், தெரியறதுங்கிறத ஷேர் பண்ணணும். அப்பனாதான் நம்ம இம்ப்ரூவ் ஆக முடியும். நான் சொல்றது, நீங்க வேற ஏதோ ஒரு டாபிக் போறேன், இது எனக்கு அப்படி தோணித்து, இப்ப அதுக்கு நான் வரவே இல்லை. நித்தியமா அனித்தியமா, ஏன் நித்தியம் ஏன் அனித்தியம்? சோ நீங்க இப்படி யூனிவர்ஸ் ஃபுல்லா நீங்க பார்க்கணும் என்ன அனித்தியம். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு பூமி இருக்கு. இந்த பூமி இந்தியாவே எடுத்துக்கோங்களேன். இந்தியால உள்ள பிளேசஸ், அது நிலம், அது நித்தியமா அனித்தியமா? வாட்டர் நித்தியமா ஏன்? இப்ப இந்தியாலயே நம்ம சொல்றோம்ல, நிறைய இடம், இப்ப தனுஷ்கோடிங்கிற இடம் இல்ல, அப்ப மாறி இருக்கு. அதோட நிறைய பிளேசஸ் மாறி இருக்கு. கடலை சொல்றோம் உள்வாங்கிடுதுங்கிறோம், இல்ல இந்த தண்ணி வெள்ளம் வந்துங்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சுந்தரகாண்டத்துல மகேந்திரகிரி மலையில இருந்து தான் அவர் தாண்டி இருக்காருன்னு வருது. ஏன்னா மகேந்திரகிரி மலையில இருந்து கடல் பக்கத்துல இருந்திருக்கு, பட் இப்ப இல்ல, கடல் எங்கேயோ தள்ளி இருக்கு. அப்போ நிலத்திலேயே மாறுபாடு வந்திருக்கு. ஒண்ணும் இல்லை, இப்ப ரீசெண்டா எடுத்துக்கோங்க. நம்ம ஆழ்வார்பேட்டை, சென்னை தெரிஞ்சவனுக்கு தெரியும், ஆழ்வார்பேட்டைல இந்த சிக்னல் கிட்ட எல்லையம்மன் ஒரு கோவில் இருக்கு. அது ஆக்சுவலா அது பேரு அலையம்மன். கடல் அது வரைக்கும் இருந்திருக்கு, இப்ப இல்ல. இப்போ ஆழ்வார்பேட்டை அந்த சிக்னல் கடலை பார்த்தா ஐயோ அவ்வளவு தூரமா கடலா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி மாறியாச்சு நிலங்கள். எவ்வளவோ மாறுபாடு. இப்ப மட்டும் இல்ல, ஈவன் நான் சொல்றது ராமாயண பீரியட்ல பவபூதின்னு ஒரு கிரந்தர், ஒரு ஆச்சாரியர், அவர் ஒரு சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட் இருக்கு, கிரந்தம். அது என்னன்னா உத்தர்ராம சரித்தம்னு பேரு. அந்த உத்தர்ராம சரித்தத்துல அவர் ராமரோட பின்னாடி, அதாவது ஆஃப்டர் பட்டாபிஷேகம் உள்ள உத்தரகாண்டத்தை எடுத்து அவரால் அக்செப்ட் பண்ண முடியல. வால்மீகி சொன்ன சில விஷயங்கள் அவரால் அக்செப்ட் பண்ண முடியல. அங்க ராமர் அவ்வளவு சீத்தை பிரிஞ்சப்பறம் துன்பப்பட்டதா ரொம்ப காட்டலன்னு அவருக்கு பயங்கர கோபம் போல. ஏன்னா அந்த டெக்ஸ்ட்ல தெரியும் ராமர் அப்படி அளவுட்டு உத்தரராம சரித்திரத்துல. அப்போ அந்த ராமர் திருப்பி அந்த பஞ்சவடிக்கு போறதாவும், அங்க சீத்தை அதாவது சீத்தை கண்ணுக்கு இவர் தெரியவர், இவர் கண்ணுக்கு சீத்தை தெரிய மாட்டா, அந்த மாதிரி ஒரு சூக்ஷ்ம சரீரத்தை அவளுக்கு கொடுத்து அவர் அனுப்புறதாவும், அங்க அவர் அப்படி கதறுவர். எதுக்கு சொல்றேன், அப்ப ராமர் சொல்றது இது. ஐயோ இங்கதானே கோதாவரி இருந்தது, இப்போ அங்க உள்ள போயிடுத்தே, நாங்க இங்கதானே அப்படி ஒன்னொன்னா அவர் சொல்லி சொல்லி, அப்போ அந்த 12 வருஷத்துல அவர் சொல்ற ஒவ்வொன்னும் பார்த்து ஓ இந்த யானை குட்டியா இருந்ததே இப்ப இவ்வளவு பெருசாயிடுதே, அப்ப என்னோட குழந்தைகளுக்கும் இதே மாதிரி 12 வயசு ஆயிருக்கும் இல்லையா, அப்படிலாம் அவர் நினைச்சு அவர் அழுவர். அப்ப அந்த 12 வருஷத்துல எதுக்கு சொல்ல வரேன், அந்த நிலம் மாறி இருக்கு. அவர் சொல்றாரு, கோதாவரிய பத்தி சொல்றாரு. அப்போ அந்த ரிவர் மாறி இருக்கு, உள்ள வாங்கியிருக்கு, இல்ல வெளில வந்திருக்கு, தண்ணி கொஞ்சம் நல்ல தண்ணி போயிருக்கு. அப்போ அவரே சொல்றாரு, இதெல்லாம் மாறி இருக்கே, இந்த மலைகள் தான் சாட்சியா இருக்கு, மற்றதெல்லாம் மாறி இருக்குன்னு. என்ன ஒரு 12 இயர்ஸ்ல. சோ மாற்றங்கிறது அப்ப பூமிக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது இல்லையா. இப்படிதான் நம்ம எடுக்கணும். அப்ப மாறி இருக்கா, ஆமா, நிலம் மாறுறது, வாட்டர் மாறுறது, அப்ப பஞ்சபூதங்கள் மாறுறது, அப்ப பஞ்சபூதங்கள்னால பண்ணப்பட்ட நம்ம உடம்பு மாறுறது, மனசு மாறுறது. அப்ப இதெல்லாம் நித்தியம் இல்லை. ஏன் மனசு நித்தியம் இல்ல? ஒரு சமயம் நினைச்சுதான் ஒரு சமயம் நினைக்க மாட்டேங்க, ஆப்போசிட்டா நினைக்கிறது. அப்படி ஒன்னொன்னா ரிலேஷன் எடுத்துக்கோங்க. அடுத்தது ரிலேஷன்ஸ் அப்படியேவா இருக்கா? இல்லையே, மாறுறா. ஒரு சமயம் ஒண்ணு பேசுறா, ஒரு சமயம் சப்போர்ட்டா இருக்கா, ஒரு சமயம் அவளே அப்போஸா இருக்கா, எல்லாம் மாற்றம். அப்போ புத்தி மாறுறதா? புத்தி மாறுறது. இப்போ ஒண்ணு யோசிக்கிறது, பின்னாடி வேற மாதிரி யோசிக்கிறது, யோசிச்சதையே தப்புங்கிறது. சோ மாற்றம் இருக்கு. அப்ப மாற்றம் இருந்தா அது பிரம்மமா இருக்கவே முடியாது. இப்படியும் ஒண்ணுன்னா செல்ஃப், ஒவ்வொன்று நமக்குள்ள சரீரம் நித்தியமா. நான் அப்ப சின்னதா இருந்தேன், இப்ப என் சரீரம் பெருசா இருக்கு. அப்ப நான் மாறி இருக்கேன், சரீரம் மாறுறது, என்னோட அவயவங்கள் மாறுறது, என்னோட என்ன சொல்றது, அந்த இந்திர சக்தி மாறுறது, இந்திரியங்களோடது எல்லாம். அப்ப அது எப்படி நிலையானது? இப்படி கொண்டு வரணும். ஒன்னொன்னா நீங்க திருப்பி நீங்க எடுங்கோ. இந்த 1 வீக் ஃபுல்லா நீங்க ஒன்னொன்னா பார்த்து இது ஏன் நித்தியம், ஏன் நித்தியம் இல்லை. அப்ப 5 பூதங்களே நித்தியம் இல்லை. அப்ப சூரியனுக்கு வாங்கும், சூரியன் ஏன் நித்தியம் இல்லை, சந்திரன் ஏன் நித்தியம் இல்லை, ஒன்னொன்னா நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்து இந்த ஒரு வீக் ஃபுல்லா பண்ணுங்க. அதுக்கு ஒரு 4 க்ளூஸ் கொடுக்குறேன். அந்த 4 க்ளூக்குள்ள அது வந்துருதுன்னா அது நித்தியம் கிடையாது அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லைஃப் ஸ்பேன்.
எதுக்கே ஒண்ணு லைஃப் ஸ்பேன் இருந்ததுன்னா அது நித்தியம் கிடையாது. லிமிடேஷன்ஸ் ஒரு ஒரு எல்லைக்குள்ள வந்துருதுன்னா அது நித்தியம் கிடையாது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லிமிடேஷன்ஸ். அப்போ வந்து சேஞ்ச் ஆனாலே அது பிரம்மம் கிடையாது. ஏன்னா பிரம்மம் சாஸ்வதம், நித்தியம், எப்பவுமே இருக்கக்கூடியது, எப்பவுமே சுகமா இருக்கக்கூடியது. இன்னைக்கு சுகமா இருக்கும், நாளைக்கு சுகமா இல்லை, அப்படி கிடையாது. ஒரு ஃபுல்ஃபில்மெண்டா இருக்கும். ஸோ அதனால அது பிரம்மம் கிடையாது. அப்ப லைஃப் ஸ்பேன், எக்ஸ்பைரி டேட், இந்த எக்ஸ்பைரி டேட்னு ஒண்ணு வந்துருதுனாலே அது நித்தியம் கிடையாது. ஓகே, அதுல பூமி நீங்க ஒன்னொன்னா ஸ்டார்ஸ் விழுதுங்கிறா, அப்ப அது எப்படி நித்தியம் இல்லையா? ஸோ எல்லாமே வந்து பிரளயம்குள்ள ஒடுங்கிறதுங்கிறா, சயின்ஸ்ல பார்த்தா பிளாக் ஹோல்குள்ள போறதுங்கிறா. ஸோ இது எல்லாமே நம்ம ஒன்னொன்னா பார்க்கணும், ஏன் நித்தியம் இல்லை அப்படின்னு. ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பிராதானியம். எனக்கு பிராதானியமா அது தெரியறதா? பிராதானியம் இல்லை அப்படின்னா அது சாஸ்வதம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஸ்வீட் சாப்பிட்றேன். இப்போ நான் ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜாங்கிரி யாராவது கொண்டு இருந்தா நான் இங்கேருந்து அங்கே தாமே இதுக்கு அது சூப்பரா இருக்கும். அப்படி நம்ம பிராதானியத்தை மாத்திட்டோம் அப்படின்னாலே அது பிரம்மம் கிடையாது. அப்ப ஒன்னொன்னையும் நீங்க நினைச்சு பார்க்கணும். ஓ, இது பிராதானியமா, இதுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்கா, இதுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கா, அப்ப இது நித்தியம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் லிமிடேஷன்ஸ், இல்லை லைஃப் ஸ்பேன், இல்லை எக்ஸ்பைரி டேட். ரெண்டாவது பிராதானியம். அதுதான் எனக்கு பிராதானியமா எப்பவுமே இருக்கணும், அப்படி இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணும். அடுத்தது நம்ம அது தன்னோட கண்ட்ரோலுக்கு அது கொண்டு வருதா, நம்மளை அடிமைப்படுத்துறதா? இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு காஃபியே வச்சுக்கோங்களேன். அந்த காஃபி என்ன அடிமைப்படுத்துறதா? அது எனக்கு வேணும், டெய்லி இல்லைன்னா எனக்கு என்னவோ பண்றது, எனக்கு கண்டிப்பா அது ஒரு பெட்ரோல் மாதிரி அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருக்கேனா, அது என்ன கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கா, இல்ல நான் அதை கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கேனா? அப்ப நம்மளை அடிமைப்படுத்துறதுனாலே அது பிரம்மமா இருக்க முடியாது அப்படிங்கறத யோசிக்கணும். அடுத்தது பூர்ணத்துவம். ஃபோர்த்து பூர்ணத்துவம்னா அந்த ஃபுல்ஃபில்மெண்ட். அதுலதான் எல்லாமே இருக்கணும், எல்லாருக்கும் அது காமனா இருக்கணும். ஒருத்தருக்கு காஃபி சுகத்தை கொடுக்கறது, ஒருத்தருக்கு டீ சுகத்தை கொடுக்கறதுனாலே அங்க பிரம்மம் இல்லை அது. ஏன்னா எல்லாருக்கும் அது ஈக்குவலா இருக்கணும், எல்லாருக்கும் பூர்ணத்துவமா இருக்கணும், எப்பவும் இருக்கணும், அதுதான் பிரம்மம். சோ பூர்ணத்துவம் இல்லை அப்படின்னாலே அது பிரம்மம் இல்லை. ஸோ இதை மாதிரி நீங்க அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் 1 வீக் ஃபுல்லா பார்த்துன்னு வாங்க. அப்பதான் உங்களுக்கு அப்படியே சில டவுட்ஸ் வரலாம், அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நமக்கு வந்து இதை பார்க்கும்போது நித்தியம் எது அப்படிங்கிற கொஸ்டின், எல்லாமே அநித்தியமா இருக்கே, நித்தியம் எதுங்கிற ஒரு கொஸ்டின் வரணும். ஏன்னா நித்தியத்தை நம்ம பார்த்தது இல்லை, அனுபவம் இல்லை, டெக்ஸ்ட்ல வச்சு நம்ம சொல்லக்கூடாது. ஸோ அப்போ எனக்கு நித்தியம்ங்கிறது தெரியாது, எனக்கு அனித்தியம் தான் தெரியறது. பரவாயில்ல, நித்தியம்ங்கிற ஒரு அனுபவம் வராம போகட்டும், பரவாயில்ல, விட்டுடலாம். பட் அனித்தியம்ங்கிற அறிவு வரணும். அனித்தியம்ங்கிற அறிவு வந்தாலே நம்ம அதுக்கப்புறமா நித்தியத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால எல்லாமே ஒரு என்ன சொல்றது, ப்ராக்டிக்கலா இருக்கணும். அதுதான் இந்த கிளாஸ். நீங்க தியரிட்டிக்கலா படிக்கிறது வந்து நிறைய உங்களுக்கு யூடியூப்ல கிடைக்கலாம், நிறைய இடத்துல கிடைக்கலாம். பட் இது வந்து என்னோட குரு சொன்ன விஷயங்கள் பிளஸ் நான் நிறைய ஆச்சாரியர்கள்ட்ட இதெல்லாம் எடுத்து கலந்துதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்க போனீங்கன்னா தான் ப்ராக்டிக்கலா நம்ம பார்க்கணும் லைஃப. இது டெக்ஸ்ட்ல இருக்கே பிரம்மம், ஆமா பிரம்மம், அப்படி இல்லை. ஏன் பிரம்மம் இல்லை, ஏன் இது பிரம்மம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு இது பொருட்கள்லையும் நம்ம திங்லையும் நம்ம பார்க்கணும். அது நானா கூட இருக்கும், என்னோட சரீரம், என்ன மனசு, என் புத்தி, என்னோட எல்லா அவயவங்கள் ஏன் அப்படிங்கிற கொஸ்டின் வரணும். ஏன் ஏன் ஏன், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இப்போ அடுத்தது நம்ம வந்து இது எல்லாம் தியரிட்டிக்கலா இருக்கக்கூடாது, ப்ராக்டிக்கலா ஆத்ம அனுபவத்தை தான் நம்ம கொண்டு வரணும். அதுதான் நம்ம கிளாஸோட ஏம்னு நான் சொல்லினேன். ஏன் ப்ராக்டிக்கலா வரணும்? ஏன் நமக்கு தியரிட்டிக்கல் ஈஸி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு ஒரு உபன்யாசம் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தியரிட்டிக்கலா ஈஸியா வந்துருவோம், இந்த ப்ராக்டிக்கல் தான் கஷ்டம். ஒரு ஒரு உபன்யாசம் ஒரு ஹால்ல நடக்கிறது, ஒரு நொச்சூர் உபன்யாசம்னே வச்சுக்கோங்களேன். அவர் ஆத்மாவை பத்தி பேசுறார், அவர் நானும் போயிருக்கேன், இன்னொரு பெரியவரும் வந்திருக்காரு. ஜஸ்ட் திங்க். ஸோ அந்த பெரியவர் வந்து அப்படியே ரொம்ப இன்வால்வ் ஆகிறார், நிறைய ஆத்மா விஷயமா கொஸ்டின் கேட்கிறார், பயங்கர இன்வால்வ்மெண்ட். எனக்கே ஆச்சரியமா இருக்கு, சூப்பரா இவர் கேள்வி கேட்கிறாரே அப்படின்னு.
அப்புறம் வந்து முடிவுல நச்சூர் சொல்றாரு, நீங்க நைட்டு ஒரு பிரம்ம தியானம் பண்ணிட்டு படுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாம் முடிஞ்சது. ஸோ வெளில வரோம், எல்லாரும் வரா, பார்த்தா அவரோட செப்பல் இல்லை. என்ன ஆகும்? அவ்வளவுதான். அவர் புது செப்பல் புலம்ப ஆரம்பிச்சுட்டாரு. ஐயோ என்னது இது, என் செப்பலை மட்டும் யாரோ எடுக்கிறாங்க, எனக்கு தான் இப்படி எல்லாம் வருது, என்னோடதான் எடுக்கிறான், எவ்வளவு புதுசு தெரியுமா, இப்பதான் வாங்கினேன் தெரியுமா. அப்ப நான் பக்கத்துல போய், சார் நீங்க உள்ள நல்ல பிரம்மத்தை பத்தி எல்லாம் ஆன்சர் பண்ணீங்களே, இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு பதட்டப்படுறீங்க? அப்ப அவர் என்ன சொல்லுவார், அது உள்ள அது வந்து தனி, அது அங்க கரெக்ட், பட் இது இங்க கரெக்ட். எனக்கு செப்பல் வேணுமே, நான் என்ன பைசா வேஸ்ட் பண்ண முடியுமா, எனக்கு வந்ததே, நான் இப்பதானே வாங்கியிருக்கேன், எனக்கு மட்டும்தானே இப்படி நடக்கிறது. அப்போ நான் சொல்றேன், இல்ல நீங்க உள்ள வந்து ஓகே, அதே பாவம் இங்க இருக்கணும் இல்லையா, நீங்க தேடுறது தேட வேண்டாமான்னு கேக்குறேன். ஓகே கண்டிப்பா தேடணும் தான், ஆனா அந்த ஒரு பதட்டம் வருதே, காணுமே காணுமே, என்னோடது மட்டும் காணும், எனக்கு தான் இப்படிலாம் நடக்குது, அந்த மாதிரி ஒரு பதட்டம் வருதே. அந்த பதட்டம் எதுக்கு? சாதாரணமா தேடலாமேன்னா கேட்கவே இல்லை. இல்லை நான் வந்து என்னோடதுதான் போச்சு, நான் இப்படி எடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ஏறியாச்சு, வீட்டுக்கு போயாச்சு. நைட்டு என்ன ஆகும், அவர் பிரம்ம தியானம் பண்ண சொன்னார்ல, இப்ப வந்து பிரம்மம் அது ஒண்ணு, அந்த செப்பல் தான் பிரம்மம் ஆயிடும். என்ன இப்படி தேட விட்டுட்டானே, என்னோடத காணுமே, ஒரே இந்த தியானம் இதுதான் இப்போ பிரம்மம். அதுதான் நம்ம பிராக்டிக்கல் லைஃப், அப்படித்தான் நம்ம இருக்கோம். ஒரு கிளாஸ் இந்த இடம் வந்தா சூப்பர் சூப்பர், இத ஒன்ஸ் மூடி வெளில போயிட்டோம்னா அவ்வளவுதான், அப்படியே கம்ப்ளீட்டா மாறிடும், இதெல்லாம் சேஞ்ச் ஆயிடும். திருப்பி அடுத்த வாரம் நம்ம உள்ள வரச்சேன்னா இதெல்லாம் நமக்கு ரீகலெக்ட் ஆகும், இந்த ஸ்டேட்டுக்கு வரும். அப்படி இருக்கக்கூடாது. ஸோ ப்ராக்டிக்கல்ங்கிறது நீங்க டெய்லியே அதை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், லைஃப்ல கொண்டு வரணும். அதுதான் இந்த கிளாஸோட நம்மளோட கேம். சரியா? இப்போ அடுத்தது நம்ம இந்த सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरि ओम्. ॐ श्री गुरुभ्यो नमः. ಧನ್ಯವಾದः. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದಗಳು.